வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இன்ஷா அல்லாஹ் தினசரி ஏதாவது ஒரு ஆயத்தினுடைய விளக்கம் சொல்லிடுறேன். டெய்லி பயான் இருக்குதான்னு கேட்டுட்ருக்குறீங்க. அதனால் ஒரு ஆயத்து தினசரி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா முடிச்சுட்டு நான் போய் தூங்கணும். முன்னெல்லாம் இரவெல்லாம் தூங்காமல் இருந்த காலம் இருக்குது, இப்போ அப்படி முடிகிறதில்ல. அதனால் ஒரே ஒரு ஆயத்து அன்னன்னைக்கு ஓதுறதுலேருந்து சொல்லிடுறேன். குர்ஆனை சிந்திக்கணும். அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் மனிதர்களை பார்த்து கேட்குறான், ஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? குர்ஆனை சிந்திக்காத உள்ளங்கள் பூட்டு போட்ட உள்ளன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் குர்ஆனுடைய விளக்கத்தை படிங்க, குர்ஆனுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்குங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது ஒரு ஆயத். இன்றைக்கு ஓதப்பட்ட கடைசி சூரா ஹுஜராத். இந்த ஹுஜராத் சூரா முழுக்கவே மனிதர்கள் தொடர்பில் அருளப்பட்டது. மக்களுடைய குறைகள் பேசுறது, மக்களை பற்றி ஒருத்தர் மற்றவங்களை தப்பெண்ணம் கொள்வது, அடுத்தவங்களுடைய குறைகளை துருவி ஆராயிறது, இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அதில் ஒரு ஆயத்து தான் ரொம்ப அற்புதமான ஆயத்து. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظن இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹு வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். ஈமான் கொண்டவர்களே, சந்தேகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். சந்தேகத்தில் பல பாவமாக இருக்கிறது. உங்களில் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். அடுத்தவர்களுடைய குறைகளை வேவு பார்க்காதீர்கள். பிறரை பற்றி புறம் பேசுவது அவருடைய மாமிசத்தை புசிப்பது, செத்த மாமிசத்தை புசிக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். 3 விஷயங்கள் தான் இந்த ஆயத்தில். தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. எந்த முஸ்லீமை குறித்தும் தவறாக எண்ணக்கூடாது, அவரை பற்றி குறை பேசக்கூடாது. எல்லாரையும் உயர்வாக தான் நினைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய கண்ணியம், உன்னுடைய மகத்துவம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயர்ந்ததோ அதை விட ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் உயர்ந்தது, ஒரு மோமினுடைய கண்ணியம் உயர்ந்தது. ஹஜ்ஜத்துல் வதாவுடைய பிரசங்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளை பற்றியே பேசலை. எல்லா பள்ளியிலையும் இறுதி பேருரைன்னு மாட்டி வச்சுருக்கிறாங்களே, அதை படித்து பாருங்கள். ஹஜ்ஜினுடைய அந்த ஹுத்பாக்கள், பெருமானார் ஹஜ்ஜில் பல இடங்களில் ஹுத்பா செஞ்சாங்க. அது எல்லாத்தினுடைய தொகுப்பு தான் இறுதி பேருரைன்னு வச்சுருக்கிறாங்க. அந்த பேருரையில், அந்த ஹுத்பாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை பற்றி பேசலை, சரிங்களா? நோன்பை பற்றிலாம் பேசலை, ஜக்காத்தை பற்றிலாம் பேசலை. சக மனிதர்களை எப்படி நடத்தணும்னு தான் பேசுகிறாங்க, சரிங்களா? இந்த நகரம் எப்படி புனிதமானதோ, மக்கா எப்படி புனிதமானதோ, சரிங்களா, இந்த துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த மைதானம் அரஃபாவுடைய மைதானம் எப்படி புனிதமானதோ, அதே போல தான் முஸ்லீம்களுடைய உயிர், முஸ்லீம்களுடைய செல்வம், முஸ்லீம்களுடைய மானம் பெரிதுன்னு பேசினாங்க. அப்போ அதைத்தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதில் தான் எல்லாருமே நாம் கீழே விழுந்துடுறோம். எல்லாருமே தொழுகையாளிகளாக இருக்கட்டும், அடுத்தவனை இழிவாக நினைக்கிறது, சந்தேகப்படுறது பெரிய குற்றம். ஒரு முஸ்லீமுடைய செயல் வெளிப்படையில் பார்க்கறதுக்கு தப்பாக தெரிஞ்சால் கூட அதுக்கு நீங்கள் நல்ல விளக்கம் சொல்லணும். இதனால் அப்படின்னு சொல்லிக்கணும். ஹதரத் உமர் அப்படி தான் சொன்னாங்க, ஒரு முஸ்லீமிடமிருந்து ஒரு செயல் வெளிப்படையில் மார்க்கத்திற்கு மாற்றமாக தெரிகிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் அதற்கு நல்ல விளக்கம் காண முயற்சியுங்கள். அவர் அதனால் அப்படி செய்கிறார், இதனால் அப்படி செய்கிறார். வெளிப்படையாக பார்த்ததும் யாரையும் கேவலமாக, யாரையும் தவறாக நினைக்காதீங்க. அப்போ இது அல்லாஹ்வுடைய முதல் உத்தரவு. யாரை பற்றியும் தேவையில்லாமல் சந்தேகம் கொள்ள வேண்டாம். 2வது என்ன? புறம் பேசாதீங்க. புறம் பேசுதல் இருக்குது, பெரிய குற்றம். யாருமே அதை மனசில் வச்சுக்கிறதே இல்லை. புறம் பேசுகிறவங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்னாங்க, அவர்கள் நாவால் ஈமான் கொண்டு உள்ளத்தால் ஈமான் கொள்ளாதவர்கள். நாவில் தான் ஈமான் இருக்குது, உள்ளத்தில் ஈமான் இல்லை. யாருக்கு? புறம் பேசுகிறவங்களுக்கு. நீங்கள் முஸ்லீம்களை பற்றி புறம் பேசாதீங்க, முஸ்லீம்களுடைய குறைகளை ஆராயாதீங்க. குறைகளை ஆராய்ச்சி செஞ்சீங்க, உங்கள் குறையை அல்லாஹ் ஆராய ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் உங்கள் குறையை ஆராய ஆரம்பித்தா நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அறைக்குள்ளே பூட்டிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கேவலப்படுத்திடுவாங்க. அதனால் அடுத்தவர்களுடைய குறைகளை பேசக்கூடாது. புறம் பேசுதல் பெரிய பாவம். அவன்கிட்ட இருக்கிறப்போ குறை தான், அதை நம்ம பேசக்கூடாது. நீங்கள் குறைய பார்த்தா நேரில் போய் சொல்லணும் தனியாக, உங்கள்கிட்ட அந்த குறை இருக்குது மாற்றிக்கிங்க, அது வேறு விஷயம்.
அடுத்தவங்கள்ட்ட பேசக்கூடாது. குறை பேசுறது, புறம் பேசுறது பெரிய பாவம். மேராஜில் பெருமானார் கண்ட வேதனைகளில் ஒரு வேதனை என்ன, சிலருக்கு செம்பு நகங்கள் இருக்குது. செம்பு நகங்கள், செம்பினாலான நகம். அந்த நகத்தால் முகத்தை உடம்பெல்லாம் கிழிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்கப்பட்டப்போ நபி ஜிப்ரீல் சொன்னாங்க, இவர்களெல்லாம் மனித மாமிசத்தை சாப்பிட்டவர்கள். மனித மாமிசத்தை சாப்பிட்டு நீங்கள் ஏத்திகாஃபில் வர இருக்கிறீங்க, தயவு செஞ்சு அடுத்தவங்களை பற்றி குறை பேசுகிறாதீங்க. இதுதான் இதுதான் முஆது பின் ஜபலுக்கு பெருமானார் சொன்னாங்க, நாவை கட்டுப்படுத்தி கொள் அப்படின்னு சொன்னாங்க. முஆது கேட்பாங்க, யார சொல்லலாம், நாவுனால என்ன பெரிய விபரீதம் ஆகிட போகுதுன்னு சொல்லி. அப்போ சொல்லுவாங்க, முஆதே உமக்கு நாசம் உண்டாகுக. அது பெருமானார் செல்லமாக சொல்லுவாங்க, மனிதர்களை நரகத்தில் முகங்குப்புற தள்ளுவதே இந்த நாவு அறுவடை செய்த குற்றங்கள் தானே. நாவு அறுவடை செய்த குற்றங்கள் தான் மனிதர்களை நரகத்தில் தள்ளுது. அதனால் நாவை பேணிக்கொள்ளுங்கள். யாரை பற்றியும் எதுவுமே சொல்லாதீங்க. அடுத்த உங்க குறைய பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் உலகத்தில் பெரிய வலி. பெரிய மகான் யாருங்க, பிறருடைய குறைய பேசாமல் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் அல்லாஹ்வுக்கு நேசன் அர்த்தம். இப்போ புறம் பேசாதீங்க. புறம் பேசுறது மனித மாமிசத்தை சாப்பிடுவது என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். இல்லை, அதனால எத்திகாஃபுடைய பயிற்சி இருக்குது. நம்ம அதெல்லாம் கற்றுக்கொண்டு போகணும். எத்திகாஃபுடைய நோக்கமே தனிமை. வெளியில் இருந்தால் எல்லாத்தையும் பேசுகிறோம் இல்லையா, அதெல்லாம் கட்டுப்படுத்த தான் வந்திருக்கிறோம். மூணாவது தஜஸ்ஸுஸ், வேவு பார்க்கக்கூடாது. யார் என்ன செய்கிறாங்க, யார் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மோசமான புத்தி வேவு பார்க்கறது. அதுவும் ஹதீஸில் மிக வன்மையாக மிக கடுமையாக தடுக்கப்பட்டிருக்குது. ஆக இந்த 3 விஷயங்களை அல்லாஹ் இந்த ஆயத்தில் பிரதானமாக சொல்கிறான். நம்ம சமூகத்தில் ஒரு பெரிய நோய் என்னன்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மக்களுக்கு ரசிக்கிறது இல்லை. ஒரு கதை சொல்லுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. அல்லாஹ் வசனங்களில் சொல்லக்கூடிய விஷயங்களை ரசிக்கிறது இல்லை. உபதேசங்கிறதே குரானை கொண்டு தான் செய்யப்படணும். அல்லாஹ் சொல்லுவான், வதக்கிர் பில் குர்ஆன், குரானை கொண்டு அறிவுரை செய்யுங்கள். அதனால குரானுடைய ஒவ்வொரு வசனம், அது சொல்லக்கூடிய செய்தி, நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்தோன்னு சொன்னால் நம்முடைய வெற்றிக்கு அது போதுமானது. அதனால் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வது போல யாரை பற்றியும் தவறாக எண்ணக்கூடாது, புறம் பேசக்கூடாது, வேவு பார்க்கக்கூடாது. இந்த 3 குற்றங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்து எத்திகாஃபுடைய சட்டங்களை நேற்றைய பயானில் நான் பேசிட்டேன். எல்லாருமே எத்திகாஃபை ஆர்வப்படுத்தணுங்கிறதுக்காக நேற்று பயானில் நான் அதை பேசிட்டேன். உங்களில் பலரும் அதை கேட்டிருக்கலாம். கேட்காதவங்களுக்காக 1-2 மட்டும் நான் சொல்லிக்கொள்கிறேன். எத்திகாஃப் 3 வகை இருக்குதுன்னு சொன்னோம். வாஜிபான எத்திகாஃப், கட்டாயமான எத்திகாஃப்ங்கிறது நேர்ச்சை செய்வது. நேர்ச்சைங்கிறது நாம் சில காரியங்கள் கைகூடுவதற்காக சில வணக்கங்களை நமக்கு நாமே கட்டாயமாக்குறது. அல்லாஹ் கட்டாயமாக்கல, மார்க்கம் கட்டாயமாக்கல, நமக்கு நாமே நம்மீது கட்டாயமாக்குதல். அதுக்கு பேர் தான் நேர்ச்சை. அது தொழுகையை நான் அல்லாஹ்வுக்காக ஒரு 100 ரக்காத் தொழுவது கடமை, அல்லாஹ்வுக்காக 10 நோன்பு வைக்கிறது கடமை, அல்லாஹ்வுக்காக 1000 ரூபா தர்மம் கொடுக்கறது என் மீது கடமை அப்படின்னு வாயில சொல்லணும். நேற்று விளக்கி இருக்கிறேன். வாயில சொன்னாதான் நேர்ச்சை, மனதில் எண்ணுவது நேர்ச்சை இல்லை. நிறைய பெண்கள் நினச்சிக்குவாங்க மனசில் நினைக்கிறதெல்லாம் நேர்ச்சைன்னு சொல்லி. நான் அப்படி நினச்சேன், நான் இப்படி நினச்சேன். நினைக்கிறது நேர்ச்சை இல்லை, வாயில சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் எத்திகாஃபையும் நேர்ச்சை பண்ணலாம். எனக்கு ஒரு காரியம் கைகூடணும், அல்லாஹ்வுக்காக நான் ஒரு 10 நாள் எத்திகாஃப் இருக்கிறேன். அது வருஷத்தில் எப்போனாலும் இருக்கலாம். அவர் என்னைக்கு குறிப்பாக்கினார்னா அந்த குறிப்பான நாள். நான் ரமதானில் தான் எத்திகாஃப் இருப்பேன் அப்படின்னா ரமதானில் இருக்கணும். வேறு நாட்களை பொதுவாக சொன்னார், அல்லாஹ்வுக்காக நான் ஒரு நாள் எத்திகாஃப் வருஷத்தில் எப்போனாலும் இருக்கலாம். அது கட்டாயமான எத்திகாஃப், அது நேர்ச்சை, அது நிறைவேற்றி ஆகணும். 2வது நஃபில் எத்திகாஃப். நஃபில் எத்திகாஃப்ங்கிறது காலக்கெடு இல்லாத, பள்ளிக்குள் வரும்போது எவ்வளோ நேரம் இருக்கிறோமோ அவ்வளோ நேரம் பள்ளியில் இருக்கும் போதெல்லாம் எத்திகாஃபுடைய நியத்தில் வர்றது. அதுக்கு நோன்பு கிடையாது, அதுக்கு நேரம் இல்லை, உள்ளே வரும்போது நியத் பண்ணுறது தான் நஃபில். 3வது தான் சுன்னத். சுன்னத்தான எத்திகாஃபுங்கிறது இந்த ரமதானுடைய 20வது நோன்பு மாலை மக்ரிபிலிருந்து ஈதுடைய பெற தெரிகிற வரைக்கும் 10 இரவுகள், 30 இருந்தால் 10 இரவுகள் இந்த பள்ளியில் இருப்பேன் நியத்து பண்ணுனா அதுக்கு பேர் தான் சுன்னத்தான எத்திகாஃப். இப்போ இங்கே எல்லாருமே 10 நாள் எத்திகாஃபில் தான் வந்திருக்கீங்க இல்லையா? யாரும் அதை விட குறைவாக வந்திருக்கிறாங்களா? குறைவாக வந்திருந்தால் அது நஃபில். இந்த 10 நாளும் எத்திகாஃப் இருப்பதாக உள்ள வந்தோன்னு சொன்னால் அதுக்கு தான் என்னங்க சுன்னத்தான எத்திகாஃபுங்கிறோம்.
இது சுன்னத்தான ஏத்திகாஃப். நோன்பு முறிக்கிற காரியங்கள் ஏத்திகாஃபை முறிச்சிடும். இப்போ இந்த 10 நாள் ஏத்திகாஃபில் யாருக்காவது நோன்பு முறிஞ்சா ஏத்திகாஃப் முறிஞ்சு போயிடும். நோன்பு முறிந்தால் என்ன முறிஞ்சிடும்? ஏத்திகாஃப் முறிஞ்சிடும். அப்படி யாருக்கும் நடக்க வேண்டாம், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதே மாதிரி தான் மார்க்கம் அனுமதி அளிக்கிற காரியங்கள் அல்லாத வேறு காரியங்களுக்காக வெளியே போனால், மார்க்கம் ஷரியத்தை அனுமதிக்கிற காரியங்கள் இயற்கை தேவைகள் என்னன்னு சொல்லியிருக்கிறோம். அதல்லாத வேற காரியத்திற்காண்டி வெளியே போனவர் ரொம்ப நேரம் வெளியே இருந்தார் அப்படின்னா ஏத்திகாஃப் முறிஞ்சு போயிடும். அப்போ அவருக்கு அந்த சுன்னத்தான ஏத்திகாஃப்ங்கிறது தவறிடும். இதுதான் ஏத்திகாஃப் முறிக்கிற காரியம் என்பது 2 தான். நோன்பை முறிக்கிற காரியத்தினால் ஏத்திகாஃப் முறியும், அனுமதிக்கப்படாத காரியத்திற்காக வெளியே போனால் ஏத்திகாஃப் முறியும். இதை தவிர மற்ற எந்த காரியங்களை கொண்டு ஏத்திகாஃப் முறியாது. பள்ளிவாசலில் பேசுறதுனால ஏத்திகாஃப் முறியுமா? முடியாது. ஃபோன் பேசுறதுனால முறியுமா? முடியாது. ஆனால் ஏத்திகாஃபுக்குன்னு ஒரு உயிரோட்டம் இருக்குது. அது தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருக்கிறது, ஃபோனை பயன்படுத்தாமல் இருக்கிறது, நிர்பந்தம் ஏற்பட்டாலே தவிர. எனவே நாம எந்த நோக்கத்துக்கு வந்தோமோ ஒரு தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் தேடுவது, நம்முடைய நேரங்களை எல்லாம் முடிந்த வரைக்கும் அதிலேயே இருக்க பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் இத்திகாஃபினுடைய முழுமையான நோக்கம் நிறைவேறும். அதனால உங்களுடைய நேரங்களை ஒரு முறைப்படுத்துங்கள். குர்ஆன் ஓதுவதற்கு இவ்வளவு நேரம், திக்ருக்கு இவ்வளவு நேரம், ஸலவாத்துக்கு இவ்வளவு நேரம் என்று முறைப்படுத்துங்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் அடுத்தடுத்த நாட்களில் சில அமல்களை உங்களுக்கு சொல்லுவோம். இன்னைக்கு முதல் நாள்னால பெருசாக நானும் எதையும் தயார் பண்ணிக்கல, அடுத்தடுத்து சொல்லுவோம். அந்த அமல்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்க. நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா சில துவாக்களை எழுதி கொடுக்குறோம், அந்த துவாக்களை பாடம் பண்ணுங்க. இந்த 10 நாளில் தெரியாத எத்தனையோ துவாக்கள் இருக்கலாம், அந்த துவாக்களை மனப்பாடம் செய்யுங்க. நேரங்களை முறைப்படுத்துங்க. வீணாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீங்க. தயவு செஞ்சு கூடி பேசாதீங்க. கூடி பேச வேண்டாம். வெளியில தான் நம்ம கூடி பேசிக்கிட்டே இருக்கிறோம். இங்கே வர்றதே தனிமைக்கு தான் வர்றோம். அந்த தனிமையினுடைய நோக்கத்தையும் பாலடிக்கும் விதமாக எல்லாரும் உட்கார்றது, சாப்பிட்டுட்டு உட்கார்றது, சேர் செஞ்சுட்டு உட்கார்றது, அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை பேசினாலும் தவிர்த்தால் நல்லது. அதனால இத்திகாஃப் முறிஞ்சிடும் நான் சொல்லலை, ஆனால் நம்முடைய தேவையில்லாத பேச்சுக்களால் சவாபு குறைய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் காலையில் ஒரு 2:40 2:45 அந்த டயத்தில் ஒரு கொஞ்சம் தான் தஹஜ்ஜுத் தொழுகையில் ஒரு 8 ரக்காத்து ஒரு அரை ஜுஸு அளவுக்கு, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு தயாராகும். தஹஜ்ஜுடைய நேரத்தில் தயவுசெய்து யாரும் அலாரங்கள் வைக்காதீங்க. தொழுகையில் நிற்கும் போது அலாரம் அடிக்கும். இங்கே எல்லாருமே பள்ளியில் தான் இருக்கிறீங்க, எல்லாம் எழுப்புறதுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. அலாரத்தினுடைய தேவை என்ன இருக்குது? தக்பீர் கட்டின பிறகு அலாரம் அடிக்குது பள்ளிக்குள்ளே. அதனால் அந்த மாதிரி அலாரங்களையோ மற்ற விஷயங்களையோ தவிர்த்து கொள்ளுங்க. ஃபோனை ஒன்று சைலண்ட் மோடில் வைங்க அல்லது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. தஹஜ்ஜுடைய அந்த நேரத்தினுடைய கிராத் இருக்குது. மாணவர்கள் கேட்குறாங்க, முஸ்லீம்களுக்கு தஹஜ்ஜுத் ஆரம்பத்தில் கடமையாக இருந்துச்சு. தஹஜ்ஜுத் தொழுகை கடமை, ஐவேளை தொழுகை கடமையாகிறதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு தொழுகை. அதில் குர்ஆனை நாம லயித்து போய் ரசித்து அமைதியாக நம்ம கேட்கணும். அது மாணவர்களும் சேர்ந்து கேட்குற நேரம் அது. அந்த நேரத்தில் நம்ம கேட்குற துவாக்கள் என்ன செய்து கபூல் ஆகுது. அதனால் இன்ஷா அல்லாஹ் முடிந்த வரைக்கும் அமல் செய்யுங்க. ஒற்றைப்படை இரவு என்பதனால கூடுதல் நேரத்தை பயன்படுத்துங்க. இரட்டைப்படை இரவுகளில் கொஞ்சம் சீக்கிரம் படுத்துருங்க. ஒற்றைப்படை இரவுகளில் முடிந்த நேரங்கள் அமல் செய்ய முயற்சி செய்யுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்வானாக. இந்த இத்திகாஃபில் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ பெரிய நன்மை அடைகிறீங்க. தொழுகைக்கு பிறகு தொழுகைக்காக காத்திருந்தால் பெரிய நன்மை இருக்குது. ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகைக்காக காத்திருந்தால் அல்லாஹ்தஆலா உங்கள் பாவத்தை மன்னிக்கிறான், உங்களுக்கு நீங்கள் தரஜாத்துகளை உயர்த்துறான், நன்மை எழுதுறான். நீங்கள் பள்ளியிலே இருக்கிறதுனால ஐவேளை தொழுகை எல்லா தொழுகைக்கு பிறகு பள்ளியில் உட்கார்ந்துருக்கிறீங்க, இந்த ஹதீஸுடைய நன்மை கிடைச்சிடும். தொழுகைக்கு பிறகு பள்ளியில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா காத்து பிரியாத வரைக்கும் மலக்குமார்கள் அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, இவர் மீது கருணை காட்டுவாயாக. இப்போ இத்திகாஃபில் இருக்கும்போது நீங்கள் தொழுகை முடிச்சுட்டு உதவு முடியாமல் இருக்கிற வரைக்கும் இந்த துவா உங்களுக்கு தன்னை போல கிடைச்சிருது இல்லையா? அதே மாதிரி தான் பள்ளிவாசல்ல அசருக்கு பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு உட்கார்ந்துருந்தா 8 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை கிடைக்குது. நாம் பள்ளியில் தான் இருக்கிறோம், அசருக்கு பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு இங்கே தான் இருக்கிறீங்க, அந்த ஹதீஸுடைய நன்மை உங்களுக்கு கிடைச்சிருது. இப்படி எத்தனையோ நன்மைகள் இத்திகாஃபில் நமக்கு கிடைத்து விடுகிறது.
அதனால் இந்த அழகான வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இன்ஷா அல்லாஹ் நாம் ஏத்திக்காஃப் முடிந்து வெளியே செல்கிற போது நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில தான் வெளியே போகணும் என்ற ஒரு உறுதியோடு இருப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய ஏத்திக்காஃபை கபூல் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறீங்க. இப்போ எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் அமல்களில் தான் ஈடுபடுறீங்க. இருந்தாலும் சில அமல்களுடைய நன்மைகளை தெரிந்து அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய பேரொளியாக அது இருக்கும். அந்த வகையில் என்னென்னா, இப்போ எல்லாருமே ஏத்திக்காஃப் இருக்கும்போது வெளியே போகிறீங்க, பாத்ரூம் போகிறீங்க, உது செய்கிறீங்க. எப்பெல்லாம் உது செய்து விட்டு வர்றீங்களோ 2 ரக்காத் தொழுதுருங்க. தஹியத்துல் உது. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உது செஞ்சுட்டு வர்றீங்களோ வந்ததுமே தஹியத்துல் உது. அது தஹியத்துல் மஸ்ஜிதாகவும் ஆகி போயிடும். அதுக்குள்ளே 2 வந்துடும். இந்த தஹியத்துல் உதுவுடைய காணிக்கை நம்ம லேசாக சாதாரணமாக சொல்லிடுறோம். ஆனால் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிமில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அழகிய முறையிலே உது செய்துவிட்டு பிறகு 2 ரக்காத் தொழுவாரோ, அந்த 2 ரக்காத்தில் தன்னுடைய உள்ளத்தாலும் உடலாலும் முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்தி தொழுவாரோ அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடுகிறான்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 2 ரக்காத்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக ஆயிடுது. அப்போ இந்த அமல்களை நம்ம எல்லா காலத்திலையும் செய்யணும். இப்போ ஏத்திக்காஃபில் ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. அதனால் தஹியத்துல் உதுவை எல்லாரும் செய்யணும். செஞ்சுட்டு வர்றீங்களா? இது வரைக்கும் எத்தனை பேர் செஞ்சுருப்பீங்க? ஒருத்தர் தான் சொல்கிறார். அப்போ உது செஞ்சுட்டு வந்தால் தொழுதுருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் பெருமானார் சொர்க்க நரக காட்சியை மேராஜில் பார்த்ததும் இருக்குது. இதெல்லாமே அவங்க கனவுல அடிக்கடி சொர்க்க நரகத்தை பார்ப்பாங்க. பெருமானார் நபிமார்களுடைய கனவு வஹி தான். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொர்க்கத்துக்கு போகிறாங்க. சொர்க்கத்தில் அவங்க சில சஹாபாக்களுடைய மாளிகையெல்லாம் பார்க்குறாங்க. இது யார் மாளிகை? பிரம்மாண்டமாக இருக்குது. இது ஹஜ்ரத் உமருடைய மாளிகைன்னு சொன்னாங்க. இப்போது அவ்வாறு பெருமானார் எல்லாருடைய மாளிகையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தருடைய காலோ செருப்பு ஓசை சத்தம் கேட்குது. இப்போ இது யாருடைய சத்தம்னு கேட்டப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய சத்தம்னு சொன்னாங்க. இது கனவுல கண்ட காட்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் பிலாலை கூப்பிட்டு சொன்னாங்க. யாருடைய மாளிகையெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க. அது ஒரு நீண்ட ஹதீஸ். பிலால் தான் அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுடைய காலடி ஓசையை சொர்க்கத்தில் கேட்டேன், என்ன அமல் செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. என்ன அமல் செய்கிறீங்கன்னு சொல்லி அவர் சொன்னார், எப்போ நான் பாங்கு சொன்னாலும் 2 ரக்காத் தொழுதுருவேன். எப்போ பாங்கு சொன்னாலும் இது என்ன முன் சுன்னத்தாகவும் இருக்கலாம். அவர் சொன்னது பாங்குக்கு பிறகு என்ன இருக்குது? முன் சுன்னத்து இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு பாங்கு இகாமத்துக்கு மத்தியிலையும் 2 ரக்காத் இருக்க தான் செய்யும் ஒவ்வொரு பாங்கு. அதனால தான் பாருங்கள், மக்கா மதீனால மக்ரிபில் கூட தொழுவாங்க. பார்த்துறீங்களா? மக்ரிப் பாங்கு சொல்லிட்டா எத்தனை ரக்காத் தொழுவாங்க. அதுவும் ஹதீஸில் இருக்குது. நம்ம பகுதியில் பாங்கு சொன்னதும் இகாமம் சொல்லிடுறோம். மக்ரிபில் முறைப்படி பார்த்தா ஒரு 2 ரக்காத் தொழுகிற அளவுக்கு இடைவெளி தரணும். அது ஹதீஸில் இருக்குது. அது ஷாஃபி ஹனஃபின்னு பிரிக்க தேவையில்லை, ஹதீஸில் இருக்குது. மக்ரிபில் பெருமானார் தொலை சொன்னாங்க, தொழுவுங்க. அப்போ பாங்கு சொன்னால் 2 ரக்காத் தொழுதுருவேன். அவர் சொன்னால் ஒரு அமல். 2வது அமல் என்ன? எப்பெல்லாம் உது முறியுதோ உது செஞ்சால் 2 ரக்காத் தொழுதுருவேன்னு பெருமானார் சொன்னாங்க. இதுதான் உம்மை சொர்க்கத்தில் உலகத்தில் நடக்கிற காலடி ஓசை சொர்க்கத்தில் கேட்க வச்சிருக்குது. இந்த அமலை விட்டுறாதுன்னு சொன்னாங்க. இந்த அமலை விட்டுறாதீங்க. அப்போ தஹியத்துல் உதுவை ஏந்தி இருக்கிற கடைசி வரைக்கும் எல்லாரும் என்ன செய்யுங்க? தவறாமல் தொழுதுறங்க. எப்போ உது செஞ்சுட்டு வந்தாலும் இந்த சிறப்பு, இந்த 2 ஹதீஸ் ஞாபகத்துக்கு வரணும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் உறுதியாகுது. பிலாலுடைய ஓசையை பெருமானார் கேட்டது. உங்கள் சத்தமும் சொர்க்கத்தில் கேட்கணுன்னா தஹியத்துல் உது தொழுங்க. நீங்கள் குர்ஆன் ஓதுறது அங்கே கேட்கும், நீங்கள் தஹியத்துல் உது தொழுதிங்கன்னு சொன்னான். இல்லை, அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்துருக்கானே, அதை என்ன செய்யாதீங்க? தவிர விட்டுறாதீங்க. அடுத்தது என்ன? இஷ்ராக்குடைய தொழுகை.
இப்போ ஃபஜ்ர் முடிச்சதும் எல்லோரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துறோம். யாருக்குமே இஷ்ராக் அப்படிங்கிறது பெரிய இதாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன செய்யுங்க, பள்ளியில் தான் இருக்கிறீங்க, தூங்குங்க. ஒரு பிஷா போகிறதுக்கான எஞ்சிப்போமா இல்லையா, ஒரு 6:45க்கோ 7க்கோ எஞ்சிங்கன்னா இஷ்ராக் நேரம் தான். பள்ளியில் ஃபஜ்ர் தொழுதுட்டு பள்ளியிலேயே இருந்து யார் இஷ்ராக் 2 ரக்காத்து தொழுகிறாரோ முழுமையான ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை, முழுமையான ஹஜ்ஜு உம்ராவுடைய நன்மை கிடைச்சிருது. அதனால் இஷ்ராக்கும் லுஹாவும் ஒன்று. ஆரம்ப வக்தில் தொழுதா இஷ்ராக், கொஞ்சம் தள்ளி தொழுதா லுஹா. ரெண்டையுமே நம்ம தொழுதுக்க வேண்டியதான். லுஹா எவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய தொழு. லுஹா நீங்கள் எல்லாருமே ஒரு 9:30 மணிக்கு எஞ்சிக்கிறீங்கன்னு சொன்னால் 9:30 இருந்து சுமார் ஒரு 12 மணி வரைக்கும் லுஹா தொழலாம். 12 மணி வரைக்கும் லுஹா தொழலாம். இந்த ஜவாலுக்கு கொஞ்சம் முன்னால் வரைக்கும் லுஹா தொழுதுக்கலாம். ஜவால் டைம் எத்தனைங்கிறத பார்த்துக்கணும். 12:22 24 சரி, அந்த டயத்துக்குள்ளே தான் இருக்கும். குறைஞ்சது 2 ரக்காத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் தர்மம் இருக்குது. சதகத்துல் ஜசத், உடம்புக்கான தர்மம், உடம்புக்கான தர்மம் இருக்குது. உடலுக்கு தர்மம்னா உடம்புடைய எல்லா எலும்புகளும் இயங்குது, காலையில் எஞ்சிக்கிறோம், எல்லா உறுப்புகளும் சலாமத்தாக இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் தர்மம் கொடுக்கணும். உடம்புல 360 மூட்டுகள் இருக்குது, எல்லாத்துக்கும் தர்மம் கொடுக்கணும். இப்போ சஹாபாக்கள் யார சொல்லலாம், 320 மூட்டுகளுக்கு தர்மம் கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட எது காசு? அப்போ சொன்னாங்க, தர்மங்கிறது காசை கொண்டு மட்டும் இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுப்ஹான் அல்லாஹ்வும் சதகா தான், அல்ஹம்துலில்லாஹ்வும் சதகா தான், அல்லாஹு அக்பரும் சதகா தான், லா இலாஹ இல்லல்லாஹ்வும் சதகா தான், நன்மை ஏவுறதும் சதகா தான், தீமையை தடுக்கிறதும் சதகா தான், நல்ல சொல் பேசுறதும் சதகா தான், எல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க. இதை எதையுமே செய்யலைன்னா وَيُجْزِئُ مِنْ ذَلِكَ كُلِّهِ رَكَعَتَانِ مِنَ الضُّحَى. எதையுமே செய்யலப்பா, 2 ரக்காத்து துஹா தொழுதுட்டான். 2 ரக்காத்து துஹா தொழுதுட்டா அன்றைய உடல் ஆரோக்கியமாக எஞ்சதற்கான தர்மம் கொடுத்து விட்டீர், தர்மம் கொடுத்துட்டீங்க. துஹா ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு ஒவ்வொரு நன்மை இருக்குது. 2 ரக்காத்துக்கு ஒரு நன்மை. 4 ரக்காத் தொழுதா அல்லாஹ் சொல்கிறான், யார் துஹா 4 ரக்காத் தொழுகிறாங்களோ, இப்னு ஆதம் இருக்க அலி 4 ரக்காத், காலையில் எனக்கு 4 ரக்காத் தொழுதுரு, அக்ஃபிக ஆஹிரஹு, அன்றைக்கு மாலை வரைக்கும் உனக்கு நான் பொறுப்பு. மாலை வரைக்கும் எவ்வளோ பெரிய சிறப்பு. அல்லாஹ் நமக்கு பொறுப்பாளி ஆகிறத விட என்னங்க இருக்குது? அதனால் நீங்கள் 9:30 மணிக்கு ஒது செஞ்சுட்டு வந்ததும் துஹா 4 ரக்காத் தொழுதுருங்க. துஹா எத்தனை ரக்காத்து? 2ம் தொழலாம், 4ம் தொழலாம், 8ம் தொழலாம், 12ம் தொழலாம். சரிங்களா? துஹா தொழுதுங்க. துஹா பெரிய பரக்கத். வாழ்க்கையில் அபிவிருத்தியை நாடுபவர்கள் துஹாவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். யாருக்கு பரக்கத்து வேணும்னு ஆசைப்படுறீங்களோ எதை விட்டுறாதீங்க, துஹாவை விட்டுறாதீங்க, துஹா தொழுவுங்க. சரிங்களா? அடுத்து நான் ஏற்கனவே போன வருஷமே சொல்லியிருப்பேன், ஜவாலுடைய தொழுகை, துஹருடைய முன் சுன்னத்து தனி, ஜவால் ஆனதும் தொழுதுருங்க 4 ரக்காத். அதுவா சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிற நேரம். மகரிபுக்கு பிறகு 6 ரக்காத் தொழுவுங்க. மகரிபுக்கு பிறகு எத்தனை ரக்காத்து? 6 ரக்காத்து. அதுக்கு அவ்வாபின்கிற பேர் நம்ம பழக்கத்தில் வந்திருக்குது. ஹதீஸில் அதுக்கு அவ்வாபின்கிற பேர் இல்லை, அது ஒரு சர்ச்சையும் இல்லை. அவ்வாபின்கிறது துஹா தொழுகைக்கு தான் பேர் ஹதீஸில். அவ்வாபின்கிறது எதுக்குரிய பேர்? அவ்வாபின்னு சொன்னால் மீள்பவர்கள் அர்த்தம், அல்லாவை நோக்கி மீளக்கூடியவர்கள் அர்த்தம். இப்போ நீங்கள் பேர் என்னன்னாலும் வச்சுக்கோங்க, அது நஃபில். 6 ரக்காத்து நஃபில். மகரிப் தொழுதுட்டு 6 ரக்காத் தொழுதிங்கன்னா திருமீதில் வருது, மகரிப் தொழுதுட்டு யார்கிட்டையும் பேசாமல் 6 ரக்காத் தொழுதா 12 வருடம் வணக்கம் செய்த நன்மை, 12 வருஷம் வணக்கம் செஞ்ச நன்மை. அபு அய்யூப் அன்சாரியுடைய ஹதீஸில் வருது, யார் மகரிபுக்கு பிறகு 6 ரக்காத் தொழுவாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவிற்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும். இப்போ நீங்கள் ஏத்திக்காக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் எவ்வளோ பெரிய வாய்ப்பு. ஒரு 6 ரக்காத்து தொழுகிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? சின்ன சின்ன சூறா ஓதி தொழுதா மிஞ்சி போனால் 10 நிமிஷத்துக்குள்ளே 6 ரக்காத் தொழுதரலாம். அதனால் இந்த தொழுகைகளை எல்லாம் தயவு செய்து தவறாமல் கடைபிடிச்சிங்கன்னு சொன்னால் நம்முடைய ஏத்திகாஃப் ஒரு மக்பூலான ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏத்திகாஃப் ஆகிறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் கபூல் செய்வானா. இந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் போதும். மீது விஷயங்கள் நாளைக்கு சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
பெருமானாருடைய தோழர்களில் ஒரு மிகச்சிறந்த தோழர் ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவிலேயே சீக்கிரத்தில் இஸ்லாமான ஒருவர், கிட்டத்தட்ட 6வதாக இஸ்லாத்தை ஏற்ற ஒரு பெரிய சஹாபி, மார்க்க விளக்கத்தில் சிறந்த ஒரு சஹாபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டு பெற்ற ஒரு சிறந்த தோழர். அவர்கள் தம்முடைய மரண தருவாய், நோய்வாய்ப்பட்டிருக்கிற தருவாய், கூஃபால இருந்தாங்க. மௌத்தாகிற வருடம் 33 ஹிஜ்ரி, மதீனா வந்துட்டாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவர்களை சந்திப்பதற்காக ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. வந்து அவங்க பக்கத்தில் விசாரித்து விட்டு, எதையாவது முறையிடுகிறீர்களா, உங்களுக்கு ஏதாவது புகார்கள் இருக்குதா, முறையிடுறீங்களான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, என்னுடைய எல்லா புகார்களையும் அல்லாட்ட தான் முறையிடுகிறேன், நான் படைப்புகள்கிட்ட முறையிட விரும்பலன்னு சொல்லி. ஏதாவது விருப்பம் இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய கருணை மட்டும்தான் விருப்பம், அல்லாஹ்வுடைய கருணை வேண்டும், வேற எந்த விருப்பமும் எனக்கு இல்லைன்னு சொல்லி. உங்களுடைய நோய்க்கு மருத்துவம் செய்வதற்கு யாராவது மருத்துவரை ஏற்பாடு செய்யட்டுமான்னு கேட்டாங்க. இல்லை, நோயை கொடுத்தவனே பெரிய மருத்துவர் தான், நோயை கொடுத்த ரப்பே பெரிய மருத்துவர் தான், அதனால நோயை கொடுத்தவனே குணப்படுத்திடுவான், வேண்டாம். ஏதாவது பொருளுதவி செய்யட்டுமான்னு கேட்பான். இந்த நேரத்தில் நான் உங்களுடைய பொருளுதவி வாங்கி நான் என்ன செய்ய போகிறேன்? இல்லை, உங்களுக்கு தேவையில்லைன்னா உங்களுக்கு பிறகு உங்களுடைய பெண் மக்கள் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு தேவை ஏற்படலாமே. அப்பதான் சொன்னாங்க, என் பெண் மக்களுக்கு வறுமை ஏற்படும் என்று அஞ்சுகிறீரா உஸ்மான்? இல்லை, என்னுடைய பெண் மக்களை எல்லாம் நான் தினமும் சூரத்துல் வாக்கியா ஓத சொல்லியிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் வாக்கியா ஓதி வருகிறாரோ அவருக்கு வறுமை ஏற்படாது. புரியுதுங்களா? அப்போ டெய்லி வாக்கியா ஓதுங்க, டெய்லி சூரத்துல் வாக்கியா ஓதுங்க. நம்ம தினசரி உங்களுக்கு ஏதோ ஒரு அமலை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ மக்ரிப் பிறகு என்ன செய்யுங்க, இஷாவுக்குள்ள வாக்கியா ஓதுங்க. இஅ்திகாஃப் முடிந்த பிறகும் என்ன செய்யுங்க, வாக்கியா ஓதுற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்க. ரிசுக்கில் பரக்கத்து ஏற்படும். அல்லாஹ் தஆலா தலைமுறை தலைமுறைக்கும் கூட வறுமை ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்போம். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சந்ததிகளுக்கும் வறுமை வராது. சூரத்துல் வாக்கியா ஓதுனீங்கன்னு சொன்னாங்க. அப்போ இன்றைக்கு ஓதப்பட்ட வாக்கியாவை பற்றின ஒரு தகவல் இது. அடுத்த 2வது, இன்றைக்கு சூரத்துல் ஹஷ்ர் ஓதப்பட்டது. எத்தனையோ சட்டங்கள் இருக்கு, நம்ம அதுக்குள்ள எல்லாம் வரல. அல்லாஹ் தஆலா ஒரு பெண்ணுடைய குரலை கேட்டதையெல்லாம் சொல்லி காட்டுறான். அது சமி அல்லாஹ் கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. அது ஒரு அழகான சரித்திரம், அது ஒரு சட்டங்கள்லாம் இருக்கனால நம்ம அதுக்குள்ள போகல. ஹஷ்ர் சூராவுடைய கடைசி 3 ஆயத்துகள் ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அவுது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சொல்லுங்க, அவுது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதை 3 தடவை ஓதி இந்த ஹுவல்லாஹுல்லதின்னு ஆரம்பிக்கிற 3 ஆயத்தை அதை 3 தடவை காலையில் ஓதுவார். அவுது பில்லாஹி ஸமீஇல் அலீம் 3 தடவை சொல்லிட்டு ஹுவல்லாஹுல்லதி இருக்குல்ல, அந்த கடைசி 3 ஆயத்துகளை காலையில் 3 தடவை ஓதுவாரோ 70,000 மலக்குகள் அவருக்காக வேண்டி துவா செய்வதற்கு அல்லாஹ் நியமிக்கிறான். எத்தனாயிரம் மலக்குகள்ங்க? 70,000 மலக்கு உங்களுக்காண்டி துவா செய்கிற பாக்கியங்கிறது சும்மாவா? இதை ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? 70,000 மலக்கு சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு துவா செய்வாங்க. இதை ஓதுனவர் அன்றைக்கு பகலில் இறந்துட்டார்னா அவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவார். பகலில் இறந்துட்டார்னா அப்புறம் மாலையில் ஓதுனாருன்னு சொன்னால் இதே சிறப்பு கிடைக்கும். 70,000 மலக்கு துவா செய்வாங்க, ராத்திரி இறந்தாருன்னா ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். அப்போ இதையும் கடைபிடிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் குறித்து வச்சுங்க. வாலிப பிள்ளைங்க மறந்துடாதீங்க. சொல்கிற இந்த அமல்களை 10 நாளும் நீங்கள் அமல்கள் என்ன செய்ய போகிறீங்கிறத சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த மஜ்லிஸே, வேறு எதையும் சொல்ல தரப்போறல. அமல் தான். இஅ்திகாஃபில் நிறைய அமல்களை கற்றுக்கொள்ளுங்க. அப்போ காலை மாலை மௌத்து வரைக்கும் இந்த விஷயத்தை விட்டுறாதீங்க, இந்த விஷயத்தை விட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு திக்ருடைய பழக்கத்தை நிரந்தரமாக்குங்க. இப்போ இது சொன்னோமா, இதை விட்டுறாதீங்க, கடைசி வரைக்கும் இதை ஓதுங்க. பயணத்தில் இருந்தாலும் சரி, மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. பெரிய சிறப்புக்குரிய ஒரு துவா. 3வது, ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, அலா அதுல்லுக
அலா கன்சிம் மின் குனூசில் ஜன்னா, அபூதரே சொர்க்கத்து கருவூலங்களிலிருந்து ஒரு கருவூலத்தை பற்றி உமக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்டான். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்குற அவங்களுடைய ஒரு பாணி. தோழர்கள்ட்ட கேள்வி கேட்டு ஆர்வத்தை ஏற்படுத்தி அப்புறம் சொல்லுவாங்க, நான் சொர்க்கத்து கருவூலங்களில் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? சஹாபாக்கள் வேணான்னா சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் சொல்லுங்க. சொன்னாங்க, அதுதான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அவ்வளவு சிறப்பு சொர்க்கத்தினுடைய கருவூலம், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எல்லா தீமைகள்ல இருந்தும் பாதுகாப்பு. தொழுகையில் வஸ்வசா வராமல் இருக்கணும்னு சொன்னால் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டுங்க, வஸ்வசா வராது, வேற சிந்தனைகள் வராது, ஒரே ஓர்மையில் இருக்கும், ஒரே உடனே ஏற்படாது, கொஞ்ச நாளில் பார்ப்பீங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு ஓதிக்கிட்டீங்கன்னா என்ன, இதுக்கு அர்த்தமே நன்மைகள் செய்வதற்கு ஆற்றலும் தீமைகளை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பும் அல்லாஹ் நாடினாலே தவிர கிடையாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்க்கு என்ன அர்த்தம்? நன்மைகள் செய்யறதுக்கு யாரு தான் அருள் புரியணும்? அல்லாஹ் தான். பாவத்தை செய்யாமல் இருக்கிறனா யாருடைய அருள் கிடைக்கணும்? அல்லாஹ் தான். அப்ப இதை ஒரு மனுஷன் சொல்லிட்டு தக்பீர் கட்டிட்டான்னு சொன்னா அவனுடைய தொழுகையில தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாம மனவோர்மையோடு தொழலாம். அப்ப லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அதிகமா செய்யுங்க. இதோட எத்தனை திக்ர் சொல்லிட்டோம்? திக்ர் ஹுவல்லாஹுல்லதி ஒன்று, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அடுத்து நாலாவது ஒரு விஷயம்தான், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதெல்லாம் ஹதீஸில் அபூதாவுதிலே வரக்கூடிய தெளிவான ஹதீஸுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆயிஷாவே, எப்போ எந்த கவலைகள் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த எளிய திக்ரை சொல்லிக்கொள், உன்னுடைய கவலைகள் எங்கு பறந்து போகும் என்று தெரியாது, எங்கு பறந்து போகும்னே தெரியாது. எல்லாருக்கும் வாயில வரக்கூடியது தான், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷையா. சொல்லுங்க, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷையா. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷையா. இது சுனன் அபூதாவுதுல வருது. இந்த ஹதீஸை பற்றி எழுதும்போது அறிஞர்கள் எழுதுறாங்க, இதை சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீங்கியவர்கள் பெரிய பெரிய சரித்திரங்களை சொல்றாங்க. எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்தில் நாங்கள் இதை சொன்னோம், எங்களுக்கு எப்படிலாம் அந்த துயரங்கள் நீங்குச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாங்க. அதில் ஒரு பெரியவங்க தான் ரோமர்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, ரோம கிறிஸ்தவர்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. யுத்தங்கள் ஆரம்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதில் அந்த கைதிகளில் சில பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கு தண்டனைக்கு ரெடியாகி இவரும் வரிசையில் நிற்கிறார். முன்னால் பல பேர் தூக்கில் போடப்பட்டுட்டாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க. இவர் வரும்போது இவர் ஏதோ ஓதிக்கிட்டே வர்றாரு, வாயில் உச்சரிக்கிறாரு. இப்போ அந்த தூக்கு போடுற ஒரு பக்கத்தில் நிற்கிற அதிகாரி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னப்பா ஓதிட்டு இருந்தேன்னா, நான் அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷையான்னு ஓதுனேன். இதை யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தது? எங்களுடைய நபி சொல்லி கொடுத்தாங்க. இதை ஓதுனா என்ன சிறப்புன்னு சொன்னாங்க, இதை ஓதுனா என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை நீங்கிரும்னு சொன்னாங்க. அவர் அழுதுட்டு தாரதாரையாக கண்ணீர் ஒடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டார். அவர் வேத ஞானம் பெற்றவர். இதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்த துவா இது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சீடர்கள் யாரு? ஹவாரியின்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. இந்த துவாவினால உன்னை மன்னிச்சு விட்டுட்டோம், போ, உனக்கு மரண தண்டனை இல்லைன்ட்டார். பாருங்க, அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன துவா, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷையா. நம்ம நாட்டில் கூட நிறைய இடங்களுக்கு நான் நம்ம பயானில் கூட சொன்னேன், இது வடநாட்டுக்கு போகிற தோழர்கள் எல்லாம் ஆபத்தான நேரங்களில் இதை ஓதிக்கொள்ளுங்க. அப்போ இதை என்ன செய்யுங்க, அதிகமாக அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷையா. ஐந்தாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சிறந்த தஸ்பீஹ சொல்லி கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறந்த தஸ்பீஹ் அல்லாஹ் வானவர்களுக்கும் நபிமார்களுக்கும் சேர்ந்தெடுத்த அந்த தஸ்பீஹ தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி தான் சிறந்த தஸ்பீஹ், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு தேர்ந்தெடுத்த தஸ்பீஹ். இன்ஷா அல்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலாஹ்.
அம்மா பாத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா தலாக்ல அல்லாஹ் தஆலா தக்வாவுடைய 5 பலன்களை சொல்றான். وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا. யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் தீர்வை தருகிறான். இது தக்வாவுடைய முதல் பலன். கவனம் செலுத்துங்க, இங்கே எங்கேயும் பார்க்காதீங்க. தக்வாவினால முதல் பலன் என்னங்க? يَجْعَلْ لَهُ مَخْرَجًا. எல்லா பிரச்சனைகள்லையும் தீர்வு அல்லாஹ் தர்றான். இந்த தக்வா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் வழிகாட்டுவான். அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் எப்படி வெளியேறுவது அல்லாஹ் வழிகாட்டுவான். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன? وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. உங்கள்கிட்ட தக்வா இருந்தால் நீங்கள் அறியாத எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தருவான். நம்ம எண்ணி கூட பார்த்துருக்க மாட்டோம், நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா அப்படி நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து ரிஸ்க்கு அல்லாஹ் தருவான். சிலருக்கு ரிஸ்க்கு அவர் உழைச்சி தான் ரிஸ்க்கு வரும், சிலருக்கு ரிஸ்க்கு அடுத்தவருடைய உழைப்பிலிருந்து வரும். புரியுதுங்களா? சிலருக்கு அவன் உழைச்சாதான் ரிஸ்க்கு, சிலருக்கு அடுத்தவர் உழைப்பிலிருந்து அல்லாஹ் என்ன கொடுப்பான்? ரிஸ்க்கை கொடுப்பான். இமாம் மாலிக் அவர்கள் ஒரு நாள் அவங்களுடைய மாணவர் இமாம் ஷாஃபிகிட்ட இந்த விஷயத்தை சொன்னாங்க. அல்லாஹ் மனிதர்களுக்கு படைப்புகளுக்கு 2 வகையாக ரிஸ்க் கொடுக்குறான்ப்பா. சிலருக்கு அவனுடைய உழைப்பை கொண்டு கொடுப்பான், சிலருக்கு அடுத்தவர் உழைப்பை கொண்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி. அவன் கேட்டாங்க, அது எப்படி அப்படின்னா? அது அப்படித்தான் அப்படின்னா. அந்த காலத்தில் படிச்சுக்கிட்டே என்ன செய்வாங்க? வேலையும் பார்ப்பாங்க, சம்பாதிப்பாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் முடிந்ததும் மதீனாவில் போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்க. கூலி கிடைத்தது. அந்த கூலியை கொண்டு கொஞ்சத்தை என்ன செஞ்சாங்க? தான் எடுத்தாங்க. கொஞ்சத்தை கொண்டு வந்து தன்னுடைய உஸ்தாத் இமாம் மாலிக் இடத்துல கொடுத்தாங்க. நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, இதான்ப்பா நீ உழைச்சி உனக்கு ரிஸ்க் கிடச்சிது, இதுதான் நான் உழைக்காமல் உன்னை கொண்டு எனக்கு எல்லாம் ரிஸ்க்கை கொடுத்தான் பார்த்தியா, இப்படித்தான். இப்போ وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. தக்வா உங்கள்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எண்ணி பார்க்காத புறத்திலிருந்து ரிஸ்க் வரும். இல்லைங்களா? அதெல்லாம் நிறைய சம்பவங்கள். நம்பிக்கை தான். அல்லாஹ்வுடைய வார்த்தையில் நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கற்பனை செய்து பார்க்க மாட்டீங்க. ஒரு கஷ்டம் வரும், அல்லாஹ் எங்கிட்ட இருந்தோ கொண்டு வந்து கொடுப்பான். ஒரு பெரிய கடன் சிக்கலில் இருப்பீங்க, நீங்கள் முத்தகையாக இருந்தால் எங்கேயோ இருந்து பணம் வரும், அந்த கடன் உடனே என்ன செஞ்சிடும்? நீங்கிவிடும். அது எத்தனை லட்சம் எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி. தக்வாவுடைய 2வது பலன். 3வது என்ன? وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. யார் அல்லாஹ் பயப்படுகிறாரோ, அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறாரோ அவருடைய எல்லா காரியத்தையும் அல்லாஹ் இலகுவாக்குவான். எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? இலகுவாக்கிடுவான். கஷ்டமான காரியமே ஒன்று இருக்காது, எல்லாம் லேசு தான். திருமண காரியமா லேசு தான், வியாபாரமா லேசு, எல்லாத்தையும் லேசாக்கிடுவான். கஷ்டம்னு ஒன்று இருக்காது வாழ்க்கையில், உங்கள்கிட்ட தக்வா இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். 4வது என்ன? وَمَنْ يَتَّقِ اللَّهَ يُكَفِّرْ عَنْهُ سَيِّئَاتِهِ. யார் அல்லாஹ் பயப்படுகிறாரோ அவருடைய எல்லா பாவத்தையுமே அல்லாஹ் அழிச்சிருவான். யுகஃபிர்னா அழிச்சிருவான்னு அர்த்தம். அல்லாஹ் மறுமையில் அடியார்களோடு எப்படி நடப்பாங்கிறது இருக்கு இல்லையா, ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமானது. அல்லாஹ்வுடைய நடைமுறை அடியார்களோடு எப்படி இருக்கும் என்பது வித்தியாசமானதாக இருக்கும். பல ஹதீஸுகளை பார்க்கலாம். நீங்களா சில நேரங்களில் கடுமையும் இருக்கும். சில பேர் விஷயத்தில் சில பேர் திஹாமா மலை அளவுக்கு நன்மையோடு வந்திருப்பார். திஹாமாங்கிறது ஹிஜாஸில் இருக்கிற மலை. நன்மையோடு வருவார். ஆனால் அந்த நன்மைகளை பூரா அல்லாஹ் பரத்தப்பட்ட புழுதி போல ஆக்கிடுவான். பரத்தப்பட்ட புழுதியை போல ஆக்கிடுவான். இப்போ சஹாபாக்கள் திடுக்கிட்டு போய் கேட்பாங்க, யாரும் சொல்லதான் ஏன் இந்த நிலைமைன்னு சொல்லி. ஆமாம், ஏன் அல்லாஹ் அப்படி ஆக்குவான்னு சொன்னால் அவங்கள்ட்ட தக்வா இல்லை. காரணம், அவர்கள் சபையில் இருக்கும்போது குர்ஆன் ஓதுவாங்க, திக்ர் செய்வாங்க, தொழுவாங்க, எல்லாம் செய்வாங்க. தனிமையில் போய்விட்டால் அல்லாஹ் ஹராமாக்கன அத்தனையும் கிழித்து எறிந்து விடுவார்கள். ஃபோன் இருக்கு இல்லையா, தனிமையில் எதை பார்க்குறானே தெரியாது. அல்லாஹ் அவ்வளோ பெரிய பாவம் ஃபோன். இல்லை, ஒரு காலத்தில் தனிமையில் உள்ள பாவங்கள் கூட அரிது. இன்னைக்கு தனிமை பாவங்கள் நிறைய. அப்போ இப்படி தக்வா தானே, அது தக்வா இல்லாதனால தானே அமல்கள் பூரா திஹாமா மலையை போல் அல்லாஹ் ஆக்கிடுவான்னு சொல்லி. இறைச்சமுடையவர்களுக்கு அல்லாஹ் அப்படி நடக்க மாட்டான். பாவம் செய்வோம் நம்ம. சில பேர்கிட்ட அல்லாஹ் எப்படி நடப்பான்? ஒரு அடியான் அல்லாட்ட கொண்டு வரப்படும்.
அல்லாஹ் சொல்லுவான் மலக்குமார்கள்ட்ட, அவருடைய பெரிய பாவத்தை பூரா மறைச்சிருங்க, சின்ன பாவத்தை பூரா முன்னால் கொண்டு வாங்கம்மா. அவருடைய சின்ன பாவம் பூரா கொண்டு வரப்படும். இப்போ எல்லாத்தையும் எல்லாம் காட்டுவான், பாரு இந்தந்த நாளில் என்னென்ன செஞ்ச, இந்தந்த நாளில் என்னென்ன செஞ்ச. சரி, நம்ம கதை முடிஞ்சு, சின்ன பாவ கணக்கே இப்படி, நீ பெரிய பாவ கணக்குன்னா என்ன ஆகிறது? அல்லாஹ் சொல்வானா, அவனுடைய சின்ன பாவங்கள் ஒவ்வொன்றையும் நன்மையாக மாற்றிவிடுங்கள். இதுதான் யுகஃபிர். இதான் என்னங்க, எல்லாத்தையும் நன்மையாக மாத்திர அந்த அடியான் அல்லாஹ்ட்ட சொல்லுவான், யாரெல்லாம் எனக்கு இன்னும் நிறைய பாவம் லிஸ்ட் இருக்குதேம்மா. புரியுங்களா சொல்றது? பாவத்தை தானே நன்மையாக மாத்தினான். யாரெல்லாம் இன்னலி துனூபன், நிறைய பாவம் இருக்குதே இன்னும் அப்படின்னு சொல்லுவான். இப்படியும் எல்லாம் நடப்பான். சரிங்களா? அப்போ நம்ம தக்வா இருந்துச்சுன்னு சொன்னால் யுகஃபிர், சின்ன பாவம் பூரா நன்மையாக மாற்றிடுவான். யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், எல்லாத்தையும் நன்மையாக மாற்றிடுவான். இல்லை, தவற நன்மையாக மாற்றுறது எவ்வளோ பெரிய விஷயம். பரீட்சையில் ஒரு மாணவன் கேள்விகளுக்கு தவறான ஆன்சர் பண்ணியிருக்கிறான், பதில் எழுதியிருக்கிறான். தவறான பதிலை சரியான பதிலாக ஆசிரியரை மாற்றிடுறது. அல்லாஹ் அப்படி தான் மாற்றுவான். தக்வா இருந்துச்சுன்னா யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி. 4 ஞாபகம் வச்சுக்கணும். 5வது வயுஅலிம் லஹு அஜ்ரா, யார்கிட்ட தக்வா இருக்குதோ அவர்களுக்கு மகத்தான கூலியை அல்லாஹ் தருவான். இப்போ எத்தனை விஷயம் ஆச்சுங்க? 5 விஷயம். யஜஅல் லஹு மஹ்ரஜா, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அறியாத புறத்திலிருந்து வாழ்வாதாரங்கள் கொட்டும். 3வது என்ன? யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, எல்லா காரியத்தையும் லேசாக்குவான். 4வது பாவங்களை பூரா மன்னிச்சு நன்மையாக மாற்றுமா, மகத்தான கூலியை தருவான். 5 விஷயங்கள் இருக்கு. தக்வானா என்ன, அது நமக்கு தெரியணுமா இல்லையா? தக்வாவுக்கு விளக்கங்கள் நிறைய சொல்லப்பட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் இடத்துல கேட்டாங்க, மத்தக்வா, தக்வானா என்னன்னு சொல்லி. உபய் இப்னு கஅப் சொன்னாங்க, உமர் அவர்களே, நீங்கள் முற்கள் நிறைந்த பாதையிலே போனதுண்டான்னு கேட்டாங்க. ஆமாம், போயிருக்கிறேன். அப்படி முற்கள் நிறைந்த பாதையில் போனால் என்ன செய்வீங்க? எந்த முள்ளும் என்னுடைய உடம்பிலோ உடையிலோ குத்தி விடாமல் கவனமாக நடப்பேன்னு சொன்னாங்க. அதுதான் தக்வான்னு சொன்னாங்க. உலகம் பாவங்கிற முட்கள் நிறைந்த பகுதி. இந்த பாவம் நம்மளை எந்த வகையிலும் தீண்டி விடாமல் கவனமாக நடக்கிறதுக்கு பேர் தானேங்க தக்வா. இதை விட அழகா சொல்ல முடியுமா என்ன? அப்போ முள்ளும் கல்லுமா கிடக்குது, அதில் போகிறவன் கவனமாக எட்டுக்கள் எடுத்து வச்சு போகிறான் இல்லையா? இதுதான் தக்வான்னு சொன்னாங்க. தக்வானா திரைன்னு அர்த்தம். அடியான் தனக்கும் ரப்புக்கும் இடையில பாவங்களை விட்டு திரையை ஏற்படுத்தி கொள்வது தான் தக்வாங்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது, தக்வானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது. இப்போ அவங்க சொன்னாங்க, அல் ஹவுஃபு மினல் ஜலீல், கண்ணியமான அல்லாஹ்வை பயப்படுறது. வல் அமலு பித் தன்சீல், அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்ட குர்ஆனை கொண்டு அமல் செய்கிறது. ஒரு ரிதா பில் கலீல், அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கிறானோ கொஞ்சமோ அதிகமோ அதை பொருந்தி கொள்வது. ஒல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், மறுமை நாளுக்கு தயாராகிறது. இதுதான் தக்வா. சரிங்களா? தக்வானா என்ன சொன்னாங்க? அல் ஹவுஃபு மினல் ஜலீல், யாரை பயப்படணும்? அல்லாஹ்வை பயப்படணும். வல் அமலு பித் தன்சீல், அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆனை கொண்டு அமல் செய்யணும். ஒரு ரிதா பில் கலீல், என்ன இருக்குது போதும், இதை பொருந்தி கொள்ளுங்க. ஒல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், மறுமைக்கு தயாராகிறது. இதுதான் தக்வா. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, தக்வானா என்னன்னு சொல்லி. ரொம்ப அழகா விளக்கம் சொன்னாங்க. தக்வா அன் யுதாஅ ஃபலா யுஸா வ அன் யுஷ்கர ஃபலா யுக்ஃபர் வ அன் யுذ்கர ஃபலா யுன்ஸா. தக்வான்னு சொன்னா அன் யுதா, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல் மட்டும்தான் இருக்கணும். ஃபலா யுஸா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தல் இருக்கக்கூடாது. கீழ்ப்படியணும். அல்லாஹ் சொல்லிட்டானா, அறிவு சிந்தனை எதையும் பேசக்கூடாது. அல்லாஹ் ரப்பு சொல்லிட்டான், அவ்வளோதான். யுதா, அதுக்கு கீழ்ப்படிதல் என்ற பேச்சை தவிர மாறு செய்தல் என்ற பேச்சே இடமில்லை. 2வது சொன்னாங்க, வை யுஷ்கர் ஃபலா யுக்ஃபர், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தணும், நன்றி கொள்வது கூடாது. எவ்வளவு நியாமத்துகள் கொஞ்சமாக நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் கம்மிங்கிறான் அல்லாஹ். கலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், எனக்கு நன்றி செலுத்துகிறவன் ரொம்ப கம்மின்னு சொல்லி. ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் ஒரு ஆள் துவா செஞ்சார், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், யா அல்லாஹ் குறைவான கூட்டத்திலே என்னை சேர்த்தருள், குறைவான கூட்டத்தில் சேர்த்தருள். உமர் தான் கூட்டி கேட்டாங்க, இது என்னப்பா துவா வித்தியாசமாக இருக்குது,
குறைவான கூட்டத்தில் சேர்த்தருள்வதா என்ன? அவர் சொன்னார், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்கள், நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் உலகத்தில் என்னதான் கம்மி தான். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், கூட்டாளிகளாக இருக்கிற பங்காளிகளாக வியாபாரத்தில் சொத்தில் பங்காளிகளாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஒருவர் மற்றவருக்கு அநீதி தான் இழைக்கிறாங்க. பெரும்பாலும் ஒருத்தர் மற்றவங்களுக்கு அநீதி தான் இழைக்கிறாங்க, ஈமான் கொண்டு அமல் செய்பவர்களை தவிர. கலீலும் ஆகும், ஆனால் அவங்க கம்மி தான். அவங்க என்னதான் கம்மி தான். இப்படி எல்லாம் கம்மின்னு எங்கெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் சொன்னார். அப்போ நல்லவங்க உலகத்தில் கம்மி, அந்த கம்மியில் என்னையும் சேர்த்துரு. உமர் சொன்னாங்க, என்னை விட எல்லாருமே புத்திசாலியாக தான் இருக்கிறாங்க, என்னை விட குர்ஆனில் எவ்வளோ விளக்க முடியவர்களாக இருக்கிறாங்க பாருங்க. எப்படி அவர் குர்ஆனை விளங்கியிருக்கிறார் பாருங்க. குர்ஆனை உள்வாங்கிறவன் தான் அப்படி துவா கேட்க முடியும், எல்லாரும் அப்படி கேட்க முடியாது. அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது என்ன சும்மா வாங்க? நமக்கு நாம் அனுபவிக்கிற அத்தனை தண்டனைகளும் அல்லாஹ்வுடைய உபகாரத்துக்கு நன்றி செலுத்தாததன் விளைவு தான். அதனால அல்ஹம்துலில்லாஹ் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதின் உச்சக்கட்டமான புகழ் என்னதான்? அல்ஹம்துலில்லாஹ் தான். எல்லா நிலையும் அதனால தான் சொர்க்கத்தில் உள்ளே போனதும் சொல்வதும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான். சொர்க்கத்தில் உள்ளே போனதுமே, சொர்க்கத்தில் ஒரு மஜ்லிஸ் முடிஞ்சாலும் வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதான் ஹம்து தான். அதனால் எப்போதும் ஹம்து ஹம்து அல்ஹம்துலில்லாஹ். நின்னா, நடந்தா, உட்கார்ந்தா, போனா, பேசினா எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, மறந்துடாதீங்க. இதுதான் தக்வானா. மூணாவது என்ன? வஅயுத்கர ஃபலா யுன்ஸா, அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே இருக்கணும், மறக்கவே கூடாது. ஒரு சஹாபி கேட்டாங்க, சுருக்கமான உபதேசம் எனக்கு செய்யுங்கன்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்க? லா யஸாலு லிசானுக ரத்திபம் பிதிக்ரில்லாஹ், உன்னுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரில் எப்போதும் பசுமையாக திளைத்திருக்கட்டும். நாங்கள் திக்ருடைய மஜ்லிஸ்களுடைய வரிசை என்னன்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, மஜாலிசு கனீமத்து மஜாலிசு திக்ரில் ஜன்னத்துல் ஜன்னான்னு சொன்னாங்க. திக்ருடைய சபைகளுடைய பரிசு என்னன்னா சொர்க்கம், சொர்க்கம் சொன்னாங்க. இப்போ தக்வானா மூணாவது அம்சம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ்வை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. காலையில் மாலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதாவும் அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். திக்ரு தான். ஒரு மஜ்லிஸில் சஹாபிகள் சொல்லுவாங்க, ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தா அந்த மஜ்லிஸ் முடிகிறதுக்குள்ள ரப்பிக்ஃபிர்லி என்று 100 தடவையாவது சொல்லிடுவாங்க. என்ன வார்த்தைங்க? ரப்பிக்ஃபிர்லி. அல்லாஹ்வை திக்ரு தான், சதாவும் திக்ரு தான். ராத்திரி படுக்கும்போது பெருமானார் ஓதியதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் அக்பர், நம்ம அதெல்லாம் ஓதணுன்னா 1 மணி நேரம் ஆகும். 7 சூறா ஓதுவாங்க. அல்லாஹ்வுடைய தஸ்பீஹை கொண்டு ஆரம்பிக்கிற 7 சூறா. தஸ்பீஹை கொண்டு ஆரம்பிக்கிற 7 சூறா என்ன? சூரா பனி இஸ்ராயில், சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி, இல்லைங்களா? அதை ஓதுவாங்க. அப்புறம் சப்பஹ யுசப்பிஹுன்னு ஆரம்பிக்கிற 6 சூறாக்களை ஓதுவாங்க. இன்னைக்கு கூட ஓதணுமா இல்லையா? யுசப்பிஹு லில்லாஹ், சப்பஹ லில்லான்னு வருதுல. அப்புறம் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா. இந்த மாதிரி சூறாக்கள் மொத்தம் எத்தனைங்க? 7 சூறா. அதை ஓதுவாங்க. திக்ரு, குர்ஆன் பெரிய திக்ரு. இதெல்லாம படுக்கும்போது ஓத வேண்டிய துவாக்கள். அல்லாஹும் பிஸ்மிகா மூத்து வஹையா ஓதுவாங்க. இது எத்தனை திக்ரு. படுக்கும்போது வலது கன்னத்தில் இப்படி கையை வச்சுக்கிட்டு அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தபஅஸு இபாதக், அல்லாஹ் உன் தண்டனையை விட்டும் காப்பாத்து என்று துவா ஓதுவாங்க. சரிங்களா? படுக்கும்போது எத்தனை துவாக்கள். படுக்கையில் சொல்லுவாங்க, அல்லாஹ் உன்னையே சார்ந்திருக்கிறேன், என் மீது கருணை காட்டுவாயாக. என் உயிரை கைப்பற்றி கொண்டால் என் மீது கருணை காட்டு. தூங்கி உலகத்தில் நான் மறுபடியும் என் உயிர் அனுப்பப்பட்டால், என் உயிர் எனக்கு அனுப்பப்பட்டால் எனக்கு உதவி செய். எத்தனை துவாக்கள் ஹதீஸில் வருது. காலையில் எஞ்சா ஓதுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா ஓதுவாங்க. எத்தனை துவாக்கள். அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் என்ன? எப்போதும் திக்ரு தான் தக்வா. இப்போ இப்னு மஸ்ஊத் 3 விஷயம் சொன்னாங்க. தக்வான்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல் தான் இருக்கணும், மாறு செய்தல் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல் இருக்கணும், அல்லாஹ்வை நன்றி கொள்ளுதல் கூடாது. அல்லாஹ்வை நினைக்கணும், மறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் தக்வாவுக்கு சஹாபா பெருமக்கள் சொன்ன விளக்கங்கள். இந்த தக்வாவை கடைபிடிச்சா வாழ்க்கையில் எத்தனை விஷயங்க? 5 விஷயம் நமக்கு. அப்போ எல்லா நிலைகளிலும் கஷ்டம் 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 நம்ம சொல்கிறோமே தவிர நம்ம தவறை பற்றி பேசவே மாட்டிருக்கணும். நாம் தீர்வுகள் நினைக்கிறோம், அரசியல் தீர்வுகள் எல்லாம் தற்காலிகமானது தான். நாட்டில் மாற்றமே வந்துட்டா கூட முஸ்லீம்களுடைய எல்லா கஷ்டமும் சரியாக போயிடுமா என்ன? தேர்தலே மாறப்போகுதுன்னு வைங்களேன், மாறட்டும், அல்லாஹ் அப்படியே ஆக்கட்டும், என்ன எல்லா கஷ்டமும் சரியாயிடுமா? இல்லை, கிடையாது. என்னதான் இருந்தாலும்
காஃபிர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரிகள் தான். அணி மாறுவதால பிரச்சனை எல்லாம் முடியாது, கொஞ்சம் பிரச்சனை கம்மியாகும், அவ்வளோதான். புரியுங்களா? அவனை விட இவன் கொஞ்சம் பரவாயில்லையே தவிர எல்லா பிரச்சனையும் தீராது. அப்போ பிரச்சனை தீர்வு என்பது தேர்தலில் ஆட்சி மாற்றம் வந்தால் தீர்ந்துரும், இன்னார் வந்தால் தீர்ந்துரும் என்ற நம்பிக்கை கூட முதல்ல தவறு. நம்மிடத்தில் தக்வாங்கிற இந்த பண்பு வந்து விட்டால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்த தீர்வு அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு தந்துடுறான். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் தக்வாவை கடைபிடிக்கணும், அல்லாஹ்வை அஞ்சி வாழணும், அல்லாஹ் ஹராமாக்கினதை கைவிடணும். நம்ம ஏத்திகாஃபுக்கு பிறகு இந்த தக்வாங்கிற அமலை எடுத்துக்கிட்டா நிறைய நஃபில் செய்யணும்னு தேவையில்லை, நீங்களுடைய ஃபர்தான அமல்கள் இருந்தாலே போதும். பெருமானார் இடத்துல கேட்கப்பட்டது, நிறைய வணக்கத்தில் ஈடுபடுகிறார் ஒருவர், ஆனால் அவர்கிட்ட பேணுதல் இல்லை. தக்வானா என்ன? பேணுதல் தான். ஒருத்தர் கொஞ்சமாக அமல் செய்கிறார் ஆனால் பேணுதலாக இருக்கிறார். இந்த ரெண்டு பேரில் யார் சிறந்தவங்க? சொன்னாங்க, பேணுதலுக்கு நிகராக எந்த அமலும் கிடையாதுன்ட்டான். இப்போ பேணுதலான வாழ்க்கைக்கு பேர் தக்வா. அதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கிற தௌஃபீக் அல்லாஹ் எனக்கு தரட்டும். எனவே தான் தக்வா அல்லாஹ்வுடைய வசியத். தக்வா யாருடைய வசியத்துங்க? அல்லாஹ்வுடைய. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலகத் வஸைனா அல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் வசியத்து செஞ்சான், அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள். தக்வா பெருமானாருடைய வசியத். இர்பாத் இப்னு சாரியா சொன்னாங்க, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணாங்க. அந்த உபதேசங்களால் எங்களுடைய உள்ளங்கள் நடுங்கியது, எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை சொரிந்தது. அந்த உபதேசம் பெருமானார் விடைபெறுகிற போது செய்கிற உபதேசத்தை போல் இருந்தது, கடைசியாக செய்கிறாங்கன்னு சொல்லி. அந்த உபதேசத்தில் பெருமானார் சொன்ன முதல் வார்த்தை, ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுமாறு உங்களை வசியத்து செய்கிறேன். அப்போ தக்வா அல்லாஹ்வுடைய வசியத். அதனால தான் எல்லா ஹுத்பாக்களிலுமே ஜும்மாவுடைய ஹுத்பாவில் ஹத்தீப் என்ன சொல்லணும் தெரியுமா? அல்லாஹ் புகழ்ந்துட்டு ஊசிக்கும் வனசி பித்தக்வல்லாஹ், என்னையும் உங்களையும் அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுமாறு வசியத்து செய்கிறேன். சில இமாம்கள்கிட்ட இந்த வசியத்துங்கிறது ஹுத்பாவில் கண்டிப்பாக ஷர்த்து, இல்லைன்னா ஹுத்பா கூடாது. ஷாஃபி மதுஹபில் ஹுத்பாவில் 5 ஷர்த்து இருக்குது. இந்த 5ம் பெறப்பட்டால் தான் ஜும்மா ஹுத்பா கூடும். அல்லாஹ் புகழணும், சரிங்களா? பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லணும், அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள் அப்படின்னு வசியத்து செய்யணும். ஜும்மாவில் கவனிக்கிறீங்களா இல்லையா? ஊசிக்கும் வனஃப்ஸி பித்தக்வல்லாஹ். அதை நம்ம தூங்கிக்கிட்டே கேட்குறோம், என்னமோ ஒன்று ராகமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி, சாதாரண விஷயமா சொல்கிறாங்க. அல்லாஹ்வை அஞ்சுங்க, அந்த வார்த்தைக்கு கூட மதிப்பு இல்லாமல் போச்சு. அதை நம்ம கேட்கறது கூட அலட்சியமாக கேட்குறோம், என்னமோன்னு சொல்கிறார். சரிங்களா? எவ்வளோ பெரிய விஷயம் அது, நம்ம அதை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோமா அருமையானவர்களே? அப்போ தக்வாங்கிறது வசியத்துல்லா, வசியத்து ரசூலில்லா. தக்வா என்பது நல்லோர்களுடைய வசியத். நல்லோர்கள் எல்லாம் இறக்கும் நேரத்தில் தன் குடும்பத்தாரை அழைத்து சொத்து பத்துகள் விஷயத்தில் வசியத்து செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வை பயந்துக்குங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கும் போது மகன் இப்னு உமரை கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே யா புனை அனித்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்க. இது நல்லோர்களுடைய வசியத். எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தினா நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கிறான். வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிற மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு 2 சிறப்புகளை ஒரு சேர அடைகிறோம். ஒற்றைப்படையான இரவு, ஜும்மாவுடைய இரவு. அல்லாஹ் தஆலா 2 பெரிய அருளை, வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். அதனால் சில விஷயங்களை, சில சிறப்புகளை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நேற்று ஒரு செய்தியை சொல்ல மறந்துட்டேன். நேற்று தராவீஹில் சூரா அல் முல்க் ஓதணும், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க். இந்த முல்க் சூறாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு முஸ்லிமுடைய இதயத்திலும் இந்த சூரா எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு முஸ்லிமுடைய இதயத்திலையும் இந்த சூரா எழுதப்பட்டிருக்கணும். எந்த சூரா? தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க். ஒரு சஹாபி மதீனால ஒரு பகுதியில் ஒரு கூடாரம் ஒன்று அடித்தாங்க. அந்த பகுதியில் யாரோ ஒரு முஸ்லீம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, இவருக்கு தெரியாது. இவர் கூடாரம் அடித்தா பக்கத்தில் இருந்து
தபாரக்கல்லதி சூரா ஓதுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ எல்லாரும் சொன்னாங்க இங்கே ஒரு கபர் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நடந்ததை சொன்னாங்க. ஹதீஸ் திருமதியில் வருது, கதை இல்லை. யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பகுதியில் கூடாரம் அடித்தேன், ஆனால் எனக்கு பக்கத்தில் இரவில் தபாரக்கல்லதி ஓதுற சத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அங்குள்ள மக்கள் சொன்னாங்க இங்கே ஒரு கபர் இருக்குது, அந்த கபரில் இருந்தால் சத்தம் வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம், யார் தபாரக்கல்லதி ஓதி வந்தாரோ அவரை அந்த சூரா நரகத்திலிருந்து பாதுகாக்கும், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்குமா. எனவே தான் தபாரக்கல்லதி சூராவுக்கு ஒரு பேர் இருக்குது, வாக்கியா, பாதுகாக்கும் சூரான்னு ஒரு பேர் இருக்குது. அதனால் யார் இந்த சூறாவை ஓதி வருகிறாரோ மறுமையில் அந்த சூரா அவருக்கு பரிந்துரை செய்யும், இறுதியில் அல்லாஹ் அவரை மன்னிக்கிற வரை பரிந்துரை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் முல்கு சூறா ஓதுகிற வழக்கம் வச்சுக்கோங்க, சூரத்துல் முல்க் என்னங்க ஓதுகிற வழக்கம் வைத்துக்கொள்ளுங்க. இது முதல் செய்தி. இது ரெண்டாவது செய்தி, அல்லாஹுடைய கிருபையில் ஜும்மாவுடைய 4 நாளைக்கு வருது. இப்போ ஜும்மாவுக்கு சீக்கிரம் வந்தால் கிடைக்கிற நன்மையை நாளைக்கு நீங்கள்லாம் அடையவிருக்கிறீங்க. ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை உங்களுக்கெல்லாம் பள்ளியாசலில் இருக்கிறதுனால கிடைக்க போகுது. ரமதான் முடிஞ்சால் நாம் வரப்போகிறது பயான் ஆரம்பித்த பிறகு அல்லது பயான் முடியும் போது இல்லையா, இப்படி தான் வருவோம். ஆனால் நாளைக்கு அப்படி இல்லை, பள்ளியிலே தான் இருக்க போகிறோம். அப்போ மலக்குகள் ஜும்மா அன்னைக்கு காலையில் ஃபஜ்ருக்கே பள்ளியின் வாசல்களில் வந்து நிற்கிறாங்க. ஜும்மாவுடைய காலையில் ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு வந்துடுவாங்க. பள்ளிக்கு வர்றவங்க எல்லாரும் பேரும் இமாம் தயாராகி வர்ற வரைக்கும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல வர்றவங்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை. இப்போ அல்லாஹ்வுடைய பேரருள்ள பாருங்கள், யாத்திகாஃபுடைய நன்மை, அந்த நன்மையை நாளைக்கு நீங்கள் பெற போகிறீங்க. ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை. ஜும்மாவுடைய சீக்கிரம் வர்ற சிறப்பு இருக்குது, அது நானே பல தடவை சொல்லியிருப்பேன், நீங்கள் கேட்டிருக்கீங்க. ரொம்ப அதில் அலட்சியப்படுத்துகிறோம். வாரம் கிடைக்கிற அரிய வாய்ப்பு. ஜும்மாவுக்கு சீக்கிரம் வந்து ஹதீஸில் குளித்து விட்டு சீக்கிரம் வந்து இமாமுக்கு அருகில் உட்கார்ந்து யார் உரையை கேட்குறாங்களோ, ஹுத்பா வந்து தூங்கிடுவோம். ஹுத்பா ஓதும்போது தூங்கிடும், அப்படியே தாலாட்டுற மாதிரி இருக்கும் இமாம் ஓதுறது, அப்படியே தூங்கிடுவோம். ஆனால் ஹதீஸில் வஸ்தமா வ அன்சத, நல்லா கேட்கணும், காது தாழ்த்தி யார் கேட்குறாரோ எவ்வளோ பெரிய நன்மை பாருங்கள். ஒரு வருஷம் நோன்பு நோற்ற நன்மை. இங்கே ஒரு மாதத்துக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்குறோம், உச்சுங்கிறோம், ஐயோ வெயில் அடிக்குது தாங்க முடியல. ஒரு வருஷம் நோன்பு நோற்ற நன்மை. வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு சீக்கிரம் வந்தா ஒரு வருஷம் தஹஜ்ஜுத் தொழுத நன்மை, ஒரு வருஷம் இரவில் நின்ற நன்மை. நாளைக்கு அந்த நன்மையும் நமக்கு கிடைக்க போகுது. பள்ளியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் நைட்டு சீக்கிரம் நல்லா தூங்கிட்டு ஹதீஸில் சொன்னபடி, ஹதீஸில் இப்னு மாஜால வருது, மறுமையில் அல்லாஹ்வுக்கு நெருக்கம் அப்படிங்கிறது எதை கொண்டு அளவிடப்படும்? ஜும்மால இமாமுக்கு நெருக்கத்தில் யார் அதிக நெருக்கத்தில் இருந்தாங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தில் இருப்பாங்க. சரிங்களா? ஜும்மால இமாமுக்கு அதிக நெருக்கம், இதை வச்சு தான் மறுமையில் அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ் விட்டும் தூரமாக போகிறது இதை வச்சு தான். அப்போ நாளைக்கு மொதல் சஃபு பூரா ஏத்திகாஃப் இருக்கிறவங்களா தான் இருக்கணும். அப்போ இந்த நன்மையும் கிடச்சி போச்சா? ஒரு வருஷம் நோன்பு நோற்ற நன்மை, ஒரு வருஷம் வந்து தஹஜ்ஜுத் தொழுத நன்மை. இப்போ அல்லாஹ் ஏத்திகாஃப்னால எவ்வளோ பெரிய சிறப்புகள் வச்சுருக்கிறான் பாருங்கள். இதை தெரிஞ்சால் யாருமே ஏத்திகாஃபை விடவே மாட்டாங்க. இவ்வளவு வாய்ப்புகள் நமக்கு அல்லாஹ் வச்சுருக்கிறான். அப்போ ஜும்மாவில் பேசவே கூடாது, விளையாட்டையே ஈடுபடவே கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. ஜும்மா தொழுகைக்கு பள்ளிக்கு வந்துட்டா சரிங்களா, இந்த பாயில் உள்ளதை எப்படியே தொட்டு விளையாடிட்டு இருந்தால் கூட முடிஞ்சு போச்சு. பேசுகிறவனை பேசாதேன்னு சொல்லக்கூடாது, இஷாரா தான் செய்யணும், பேசக்கூடாது இப்படி தான் சொல்லணும். அப்போ சும்மா இரு அப்படின்னா அவங்க நன்மை முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகளை கொண்டது ஜும்மாவுடைய தொழுகையின் வருகை சம்பந்தப்பட்டது. அப்போ அல்லாஹ் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நாளைக்கு தந்திருக்கிறான், அதை பயன்படுத்தணும். அடுத்து என்ன, ஜும்மா அன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மாவை பற்றி சொல்லுவாங்க, உலகத்தில் அனுப்பப்பட்ட சமுதாயங்களில் நாம் இறுதியான சமுதாயம், ஆனால் மறுமையில் சொர்க்கத்துக்கு போகிற சமுதாயத்தில் நாம் முதன்மையான சமுதாயம். உலகத்தில் வந்ததில் கடைசி, சொர்க்கத்தில் முதல்ல சொர்க்கத்தின் வாசலை திறக்க போகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவங்க உம்மத்து தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போகும், அதுக்கப்புறம் தான் மற்ற சமுதாயம், நபி மூசா ஈசா எல்லாமே பின்னால் தான். நம்ம தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க. இந்த வார வழிபாட்டு நாள் இருக்குது, அது முந்தைய வேதக்காரர்களுக்கும் இருந்தது. அவங்க அந்த நாளை தேர்வு செய்வதில் தவறு பண்ணிட்டாங்க. யூதர்கள் சனிக்கிழமை எடுத்தாங்க,
கிறித்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்தாங்க, நாம் அவங்களுக்கெல்லாம் முன்னால் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டோம். அவங்க நமக்கு பின்னால் தான், அவங்க என்னதான் நமக்கு பின்னால் தான் சொன்னாங்க. இந்த வெள்ளிக்கிழமையானால் என் மீது அதிகம் செலவாத்து சொல்லுங்கள், உங்களுடைய செலவாத்துகள் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அதனால் அதிகமாக இன்று இரவிலிருந்து நாளை மகரிப் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு செலவாத்துகள் சொல்ல முடியுமோ என்ன செய்யுங்க, செலவாத்துகள் சொல்லுங்கள். மறுமையில் பெருமானாருக்கு நெருக்கமாக இருப்போர் அதிகமாக என் மீது யார் செலவாத்து சொல்வார்களோ அவர்கள்தான். செலவாத்தினுடைய நன்மைகள் ஏராளமான நன்மைகள் இருக்குது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது தொழுகையில் ஓதுகிற அந்த செலவாத்து, உங்களுக்கு தெரிந்த இலகுவான வார்த்தைகளை கொண்ட செலவாத்துகளை ஓதுங்க. கஷ்டங்கள் நீங்கும், கடன்கள் நீங்கும், பாவங்கள் மன்னிக்கப்படும், கவலைகள் நீங்கும். ஹதீஸில் வருது இதெல்லாம். கடன் நீங்கிருமா நிறைய செலவாத்து ஓதுனா, கவலைகள் போயிடும், பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படி ஏராளமான நன்மைகள் இருக்கிறதுனால அதிகமாக செலவாத்துகள் ஓதுங்க. நாளைக்கு ஜும்மாவுடைய நாள் என்பதனால சூரத்துல் கஹஃப் ஓதுங்க. என்ன ஓதுங்க? யாருக்கு குர்ஆன் ஓத தெரியுமோ கஹஃப் சூரா ஓதுங்க. கஹஃப் சூரா ஓதுவது குறித்து 3 விதமான ஹதீஸ் வருது ஜும்மா அன்னைக்கு. ஒரு ஹதீஸ் பொதுவாக இருக்கு, ஜும்மா அதாவது வெள்ளிக்கிழமை யார் கஹஃப் சூரா ஓதுவாரோ தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். அப்போ முழு சூரான்னு அர்த்தம். சில ஹதீஸுகளில் ஆரம்ப 10 வசனம் வருது, சிலதில் கடைசி 10 வசனம் வருது. இப்போது மார்க்க நமக்கு லேசாக்கி இருக்குது. யாருக்காவது ஜும்மா அன்னைக்கு வேறு வேலைகள் ரொம்ப தேவை இருக்குது, ஓத முடியல முழுசா, முதல் 10 வசனத்தை ஓதுங்க. முடியலையா கடைசி 10 வசனத்தை ஓதுங்க. நம்மளை மாதிரி பள்ளியில் ஃப்ரீயாக இருக்கிறோமா முழு சூறாவை என்ன செய்யுங்க ஓதுங்க. எல்லா விதமான குழப்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்போம். நமக்கு தெரியும் நம்ம அரசியல் இங்கு பேசக்கூடாது. நாட்டில் ஒரு பெரிய இந்தியாவுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு தேர்தல் தான் வரக்கூடிய தேர்தல். அதனால் நீங்கள் ஏத்திகாஃபில் அல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கிறீங்க, நடக்க போகிற தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம் வரணும் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. ஏன்னா அடுத்து இதே ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய இருப்பு பெரிய கேள்விக்குறியாயிடும். அடுத்து அவர்கள் கொண்டு வரப்போகிற திட்டங்கள், அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றக்கூடிய திட்டம் அவங்க கையில் இருக்குது. அரசியலமைப்பு திட்டத்தை மாற்றினா என்ன ஆகும்? இந்த தேர்தல்கள் இருக்காது, இந்த ஜனநாயக அமைப்பு இருக்காது, இந்த பாராளுமன்ற அமைப்பு இருக்காது, சர்வாதிகார இராணுவ ஆட்சியாக இருக்கலாம் அல்லது அதிபர் ஆட்சியாக இருக்கலாம். அப்போ இவங்க நினைக்கிற அந்த என்ஆர்சிலாம் கொண்டு வந்தால் 90% முஸ்லீம்களை ரோட்டில் நிறுத்துவான். ஏன்னா எல்லார்ட்டையும் டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. அவங்க கேட்கக்கூடிய அந்த இதெல்லாம் எங்கே போகிறது, ஆவணங்கள் எங்கே போகிறது எல்லாம் இருக்கும். அப்போது ரப்பு சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சியாளன், பெரிய சூழ்ச்சியாளன். இதுக்குன்னே தனியாக தொழுவுங்க. ஒரு 4 ரக்காத் தொழுங்க. 2 ரக்காத்து பலஸ்தீன முஸ்லீம்களுடைய நன்மைக்காக தொழுங்க. இன்னொரு 2 ரக்காத்து இந்திய முஸ்லீம்களுடைய நன்மைக்காக தொழுங்க. நீங்கள் ஏத்திகாஃப் முடித்து வெளியே போகிற வரைக்கும் 2 ரக்காத்து எந்த நியத்தில்? மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய நன்மைக்காக. இன்னொரு 2 ரக்காத்து நமக்கு இந்திய முஸ்லீம்களுடைய நன்மைக்காக தொழுங்க. அல்லாஹ் பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். பயம் இருக்குதான், அச்சுறுத்தல் இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. அதை சாதாரணமாகவும் எடுக்க முடியாது. ஆனால் ரப்புடைய அருள் மீது நம்பிக்கை இழக்கவும் தேவையில்லை. அதனால் இந்த 2 நன்மைகளை கருத்தில் கொண்டு எல்லாரும் ஒரு 4 ரக்காத்து தொழுங்க. ஒவ்வொரு நாளும் தொழுங்க. இங்கிருந்து போன பிறகும் இன்ஷா அல்லாஹ் தொழுங்க. அடுத்ததாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நஃபில் தான். சுன்னத்துங்கிறது ஹதீஸில் எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அதான் சுன்னத். இது நம்ம தேவைகளுக்காக ஹாஜத்துக்காக தொழுகிற தொழுகை. இன்னைக்கு உலகத்தில் நமக்கு என்ன தேவையில்லாமையாக இருக்குது? எத்தனை தேவைகள் இருக்குது இல்லையா? அப்போ நாட்டினுடைய இந்த நலன் இது நமக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டு மக்கள் எல்லாருக்குமே நலன் இருக்குது. நம்ம அவங்க எல்லாருடைய நலனையும் கருத்தில் கொண்டு தான் என்ன செய்ய போகிறோம்? இந்த மாதிரி அல்லா இடத்துல வேண்டுவோம். அல்லாஹத்தாலா நல்ல முடிவை தருவான், அவங்களுடைய சூழ்ச்சிகளை தவிடுபடியாக்குவான். அதை மனசில் வைத்து என்ன செய்யுங்க தொழுவுங்க. இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக்கொள்கிறேன். அமல்களில் கஷ்டமே இல்லாத ஏராளமான கூலியை பெற்று தருகிற ஒரு அமல் இருக்குது. அந்த அமலுக்கு ஓது தேவையில்லை, இருந்தால் நல்லது. கிபிலாவை முன்னோக்கணுமா? தேவையில்லை. உட்கார்ந்து செய்யணுமா? தேவையில்லை. அந்த அமல் எல்லா நிலையிலும் செய்யலாம். குளிப்பு கடமையானவர் கூட செய்யலாம். நின்ற நிலையில், படுத்த நிலையில், அமர்ந்த நிலையில், ஒரு கழித்து படுத்துக்கொண்டு எல்லா நிலையிலும் செய்யலாம். அந்த அமலை பற்றி பெருமானார் சொன்னாங்க. ஒரு அமலை சொல்கிறேன், அரசனாகிய உங்கள் இறைவனிடத்தில் அது மிக உயர்ந்தது, மிக தூய்மையானது.
அந்த அமல் நீங்கள் தங்கம் வெள்ளியை செலவு செய்கிறத விட சிறந்தது அல்லாஹ்வுடைய பாதையில். அந்த அமல் போர்க்களத்தில் எதிரியை சந்தித்து எதிரி உங்களை வீழ்த்த நீங்கள் எதிரியை வீழ்த்துவதை விட சிறந்தது. புரியுங்களா? அந்த அமல் என்னங்க? திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது. அல்லாஹ்வை எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்போ எந்த கஷ்டமும் இல்லாமல் தங்க வெள்ளியை செலவு செய்கிறதை விட போர்க்களத்தில் எதிரிகளை வீழ்த்துவதை விட மிகச்சிறந்த அமல் எதுன்னு சொன்னால் அல்லாஹ்வை திக்ர் செய்வது தான். திக்ர் மாதிரி சிறந்த அமல், அதுக்கு கிடைக்கிற பரிசு இருக்குது, மிக உன்னதமான பரிசு. ஹதீஸுகள் அவ்வளவு திக்கரை பற்றி என்ன செய்கிறது வந்திருக்குது. அதனால் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை பனு இஸ்ரவேலர்களை பைத்துல் மக்திஸில் கூட்டினாங்க. கூட்டி அந்த மக்களுக்கு அல்லாஹ் எத்தி வைக்க சொன்ன ஒரு 5 விஷயத்தை சொன்னாங்க. அந்த 5 விஷயமே வணக்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம் கொடுப்பாங்க. அதில் திக்கரை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, திக்ருங்கிறது அதுக்கு உதாரணம், ஒரு மனிதரை எதிரிகள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். அவர் ஒரு பாதுகாப்பான அரண், ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள் போய் ஒதுங்கி கொண்டார். எதிரிகள் என்ன செஞ்சும் அவரை ஒன்றும் செய்ய முடியல. அல்லாஹ்வுடைய அந்த அரண், பாதுகாக்கிற அரண் தான் திக்ருன்னு சொன்னாங்க. இந்த எதிரிகள் எல்லாம் துரத்தி கொண்டு வந்தா கூட நம்மளை பாதுகாக்கிற பெரிய அரண் அல்லாஹ்வுடைய திக்ரு தான். இந்த திக்ரு இருக்க நம்மை எதிரிகள் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் அதிகமாக என்ன செய்யுங்க, இந்த கடைசி நேரத்தில் வணக்கம் முடிய போகுது இல்லையா, வணக்கம் முடியும் போது அல்லாஹ் திக்ரு செய்ய சொல்லுவான். தொழுகையை முடிச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்ததும் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எந்த அளவுக்கு பெண்கள் பகுதியில் சத்தம் கேட்கும். சஹாபி பெண்மணிகள் சொல்லுவாங்க, பெருமானார் தொழுகையை முடிச்சுட்டாங்க, சலாம் கொடுத்துட்டாங்கங்கிறது எங்களுக்கு அவங்களுடைய தக்பீரை வச்சு தான் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது கூட காதில் கேட்காது. அது கூட பெருமானார் மெதுவாக சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் அக்பர் சத்தமாக சொல்லுவாங்க. அவங்களுடைய தக்பீரை வச்சு தான் தொழுகை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்போம். தொழுது முடித்ததும் பெருமானார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். தொழுதுட்டு எங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்கிறோம்? புறம் பேசிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னால் பரவாயில்லை, பொய் சொல்லிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னால் பரவாயில்லை. தொழுதுட்டு என்ன சொல்கிறோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு. ஏன்னா நம்ம தொழுகையில் இருக்கிற ஓட்டைகள் அப்படி. 2 காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னு வைங்களேன், நீங்கள் தொழுகையின் மூலமாக பெரிய அந்தஸ்தை அடைஞ்சிருவீங்களாம். 2 காரியத்தை செய்யணும். ஒன்று தொழுகைக்கு முன்னால், இன்னொன்று தொழுகைக்கு பிறகு. தொழுகைக்கு முன்னால் தக்பீர் கட்டும் போது, யா அல்லாஹ் உன்னை எப்படி தொழ வேண்டுமோ அப்படி தொழக்கூடிய தௌஃபீக்கை கொடு அப்படின்னு துவா செஞ்சு தக்பீர் கட்டுங்க. தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால் என்ன செய்யணுங்க? யா அல்லாஹ் உன்னை எப்படி தொழணுமோ அப்படி தொழக்கூடிய தௌஃபீக்கை கொடுன்னு சொல்லி துவா செஞ்சுக்கங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கங்க, இது செஞ்சு பாருங்க. 2வது அமல், சலாம் கொடுத்ததும் யா அல்லாஹ் உன்னை சரியான முறையில் தொழலை, அதுக்காண்டி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு துவா செய்யுங்க. இந்த 2ஐயும் செஞ்சு பாருங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லி? முதலாவது என்ன? தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால் உன்னை சரியாக தொழுவதற்குரிய தௌஃபீக் எனக்கு கொடு. சலாம் கொடுத்தது எல்லாம் நான் சரியாக தொழலை, என்னை மன்னிச்சிரு. இந்த 2ஐயும் செஞ்சால் பெரிய வலியுல்லா ஆகிடுவீங்க. அல்லாஹ்வுடைய பெரிய நேசராக ஒரு கட்டத்தில் நீங்கள் தொழுகையினுடைய இன்பத்தை விளங்குவீங்க. தொழுகையில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ருசி கிடச்சிரும். இப்போ சொல்ல வந்தது என்ன? வணக்கங்களை முடிக்கும் போது திக்ர் செய்யணும். தொழுகையை முடித்தா திக்ர், சரிங்களா? ஹஜ்ஜை முடித்தா திக்ர். ஃபைதா கலைத்தும் மனாசிக்கும் ஃபத்குருல்லாஹ். ஹஜ்ஜை முடிச்சிட்டிங்கன்னா திக்ர் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். 3வது என்னங்க? நோன்பு. நோன்பை முடியும் போது ஷஹ்ரு ரமதானுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ரமதான் முடியும் போது ஒலி துக்கபீருல்லாஹ், அல்லாஹ்வை தக்பீர் சொல்லுங்க. அப்போ அங்கேயும் திக்ரு தான். எல்லா வணக்கங்களுடைய இறுதியிலும் திக்ரு தான். ரமதான் முடிய போகுது, அதனால் வணக்கங்கள் முடிவை கொண்டு தான் இருக்குது. ஆரம்பம் எப்படிங்கிறதில்ல, முடிவில் அல்லாஹ் கபூல் செய்யணும். அல்லாஹ் சிலருடைய வணக்கங்களை பழைய துணியை சுருட்டி எறிகிற மாதிரி தூக்கி வீசிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய வணக்கங்கள் அந்த நிலைக்கு தள்ளப்படாது இருக்கணும். அதனால் இந்த கடைசி நேரத்தில் அல்லாஹுடைய தெரிஞ்ச திக்ருகள், அன்னைக்கெல்லாம் சொல்லி தந்த திக்ருகள் இருக்கு இல்லையா, அந்த திக்ருகளை இன்ஷா அல்லாஹ் அதிகமாக செய்யுங்க. சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நினைவில் கொண்டு எல்லா அமல்களையும் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக கடைசியாக சொன்ன எந்த தொழுகை ஃபர்தோ நஃபிலோ சுன்னத்தோ தக்பீருக்கு முன்னால் யா அல்லாஹ் ஒழுங்காக தொழுவதற்கு தௌஃபீக் செய். தொழுது முடித்ததும் யா அல்லாஹ் குறைய மன்னிச்சிரு. 2ஐயும் தொடர்ந்து என்ன செய்யுங்க? செஞ்சுட்டு வாங்க, துவா செஞ்சுக்கோங்க. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ்
وعلى آله وصحبه ومن والاه أما بعد அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரே ஒரு ஹதீஸ் அது சொல்லி ஒரு இன்ஷா அல்லாஹ் துஆ செஞ்சிருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு பொதுவாகவும் அறிவுரை உபதேசங்கள் செய்வாங்க, குறிப்பாகவும் அறிவுரைகள் செய்வாங்க. சில சஹாபாக்களுக்கு குறிப்பாக இன்னதை செய் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஹஜரத் அபூ ஹுரைரா, ஹஜரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்களுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை வசியத் பண்ணாங்க. நம்ம வசியத்துனா பெரிய விஷயம் நினைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையான சுன்னத்துகள் நம்ம அலட்சியப்படுத்தலாம். எளிமையான சுன்னத்துகள் இதை கடைபிடிக்கணும் வாழ்க்கை முழுவதும். இப்போ அந்த 3 விஷயங்கள் என்ன, அந்த 3 வசியத்துகள் என்ன? இது அபூ ஹுரைராவுக்கும் சொல்லி கொடுத்தாங்க, ஹஜரத் அபூதருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த 3 வசியத்தில் முதலாவது என்னன்னு சொன்னால், தினமும் துஹா தொழுகையை தவற விட வேண்டாம். தினமும் லுஹாவை விட வேண்டாம். பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு குறிப்பாக சொல்கிறாங்கன்னா, லுஹாவுடைய தொழுகை எவ்வளவு உன்னதமானது, முக்கியமானது சரிங்களா? அதனால் துஹா தொழுகையை தொழுங்க. நீங்கள் வியாபாரிகள் தான், கடையிலேயே தொழலாம். ஒரு 10:30 மணிக்கு நீங்கள் கடையில் தொழலாம், வீட்டில் தொழலாம், பெண்கள் வீட்டில் தொழலாம். துஹா டெய்லி வாய்ப்பு இருக்குது. அவ்வளவு பிரயோஜனங்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு தொழுகை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா தொழுகை விட்டுறாதீங்க. ரெண்டாவது என்ன, மாதம் 3 நோன்பு வைக்கிறத விட்டுறாதீங்க. மாதம் 3 நோன்பு முயற்சி பண்ணணும். நஃபில் நோன்புகள் கொஞ்சம் கஷ்டம்தான். ரமதான் நோன்பு எல்லாரும் வைக்கிறதுனால அது அப்படியே கழிஞ்சு ஓடி போயிருந்தான். நஃபிலான நோன்புகளில் கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யும். ஆனாலும் மாதம் 3 நோன்பு வச்சோன்னு சொன்னால் 12 மாதம் நோன்பு வச்சிட்டோம்னா காலம் முழுக்க நோன்பு வச்ச நன்மை கிடச்சி போயிடும். காலமெல்லாம் நோன்பு வைத்த நன்மை கிடச்சிடும். நஃபில் தொழுகையில் நாம் செலுத்துகிற கவனத்தை நஃபில் நோன்பில் நாம் வைக்கிறது, நஃபிலான நோன்புகள் விஷயத்தில் கவனம் செலுத்துறது கிடையாது. அப்போ அவங்களுக்கு 3 நோன்பு விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. மூணாவது என்ன, வித்ரு தொழுகை விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 விதமான நிலைப்பாடுகளை கடைபிடிச்சிருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு தான் வித்ரு தொழுவாங்க. பெருமானாருக்கு அவங்க தஹஜ்ஜுத் தொழுதுட்டு தான் வித்ரு தொழுவாங்க ராத்திரி. தோழர்களுக்கு 2 நடவடிக்கையும் அங்கீகரிச்சாங்க. இஷா தொழுதுட்டு தூங்குறதுக்கு முன்னால் வித்ரு தொழுதுட்டு படுங்க, அப்படி சில பேருக்கு அறிவுரை. சில பேருக்கு காலையில் எஞ்சா தொழுங்க, காலையில் எஞ்ச பிறகு தொழுங்க, 2மே அனுமதி கொடுத்தாங்க. இந்த 2 சஹாபாக்களுக்கு என்ன சொல்கிறாங்க, தூங்குறதுக்கு முன்னால் வித்ரு தொழுதுட்டு படுத்துருங்க. தூங்குறதுக்கு முன்னால் வித்ரு தொழுதாலும் தஹஜ்ஜுதுக்கு எஞ்சா தஹஜ்ஜுத் தொழுதுக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. இப்போ இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, தூங்குறதுக்கு முன்னால் வித்ரு தொழுதுருங்க. 2 சஹாபாக்களும் வாழ்க்கை முழுவதும் இந்த அறிவுரை கடைபிடிச்சாங்க. துஹா தொழுகை, 3 நோன்பு, தூங்குறதுக்கு முன்னால் வித்ர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறங்குவதற்கு முன்னால் வித்ரு தொழுபவர்களாக இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலையில் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு வித்ரு தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. 2 பேருடைய செயலும் பெருமானாருடைய பார்வைக்கு வந்தது. பெருமானார் அபூபக்கரை பார்த்து சொன்னாங்க, நீர் உம்முடைய நடவடிக்கை பேணுதல். உம்முடைய நடவடிக்கை என்ன? ஏன்னா வித்ரு தொழுதுட்டா நல்லது. நம்ம தஹஜ்ஜுத் தொழலாம் நினச்சி படுப்போம், அன்னைக்கு தான் தஹஜ்ஜுத் தொழாமல் தூங்கி போயிடுவோம். என்னைக்கு வித்ரு தஹஜ்ஜுத் தொழுது தொழான்னு படுக்கும் அன்னைக்கு தூங்கிடுவோம். அப்போ நீர் செய்வது பேணுதல். உமர்ட்ட சொன்னாங்க, நீர் எடுத்துக்கொண்டது வலிமையான செயல். நீர் எடுத்துக்கொண்டது, அப்போ உறுதியாக தஹஜ்ஜுத் தொழுவேன், அதுக்கப்புறம் நான் வித்ரு தொழுவேன், அது வலிமையான செயல் என்று 2 செயலையுமே என்ன செஞ்சாங்க, பாராட்டினாங்க. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன அறிவுரைகள் சொல்லுவாங்க. அந்த அறிவுரைகளை அவர்கள் வாழ்க்கை முழுக்க கடைபிடிப்பாங்க. அதே போல தான் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூதர் அவர்களுக்கு 7 விஷயம் சொன்னாங்க. 7 விஷயங்களை கடைபிடிக்குமாறு சொன்னாங்க. அந்த 7 விஷயங்களை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா மஜ்லிஸ்லையும் சொல்லுவார். எங்கெங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கெல்லாம் சொல்லுவாங்க. முதலாவது விஷயம் என்ன தெரியுமா, அமரணி பிஹுப்பில் மசாக்கீன் வத்துனுவி மின்ஹும். ஏழைகளை நேசிக்குமாறும் ஏழைகளோடு நெருக்கமாக இருக்குமாறும் பெருமானார் எனக்கு சொன்னாங்க. ஏழைகளை நேசிக்கணும், ஏழைகளோடு நெருக்கமாக இருக்கணும். இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு சூறாவில்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒரு நடவடிக்கையை கூட அல்லாஹ் கண்டிக்கிறான். அபஸ வ தவல்லா அன்ஜாஅஹுல் அமா. மக்கால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியாவது மக்காவுடைய தலைவர்கள்ட்ட தீனை கொண்டு போய் சேர்த்துற மாட்டோமான்னு கவலைப்பட்டான். ராத்திரி பகலாம் அந்த கவலை தான். ஒரு நாள் மக்காவுடைய தலைவர்கள் எல்லாம் சரி உங்கள் பேச்சை கேட்கறதுக்காண்டி ஒரு டைம் கொடுக்குறோம், ஆனால் நாங்கள் பேச எங்களோடு நீங்கள் பேசி கொண்டிருக்கும் போது யாரும் இந்த ஏழைகள் சாதாரண ஆளுகள்லாம் வரக்கூடாது, உன் தோழர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். பெருமானாரும் சரி இஸ்லாத்துக்கு வந்தால் போதும் வரட்டும் முதல்ல அப்படின்ட்டு அந்த மக்காவுடைய பெருங்கொண்ட தலைவர்களை அழைச்சி பேசிட்டு இருக்கும்போது பார்வை தெரியாத அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் வந்துட்டான். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியாது. வந்தவர் யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்குறாங்க. பெருமானார் கண்டுக்கலனா இவர் நம்ம ஆளு, நம்ம கூட இருக்கிறவர், எப்பனாலும் பதில் சொல்லலாம், அதான் அர்த்தம். பெருமானார் யாரையும் இழிவா நினைக்க போகிறாங்க இல்லை, பேசிக்கிறாங்க. கண்டுக்கல்ல, அவங்களோட பேசுகிறார். அவங்களோட பேசிட்டு இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே வஹி வந்துருச்சு. சரிங்களா? அபஸ வ தவல்லா அப்படின்னு நல்லா கண்டிக்கிறான். அபசனா முகம் கடுகடுத்தார், ஒ தவல்லா புறக்கணித்தார், அன்ஜாஅஹுல் அமா பார்வை தெரியாதவர் வந்தபோது அவரை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு இந்த பணக்காரங்களுக்காண்டி இந்த மக்காவுடைய பிரமுகர்களுக்காண்டி நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? ஒமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. வந்த பார்வை தெரியாதவர் இருக்கிறாரே அவர் தூய்மையடைய வந்திருக்கிறாரு, அவர் மார்க்க தெளிவு கேட்டு தன்னை சுத்தப்படுத்த வந்திருக்கிறாரு. உம்மிடம் பேசி கொண்டிருக்கிறாங்களே இந்த பிரமுகர்கள், அவர்களோ நீர் சொல்லுகிற விஷயத்தை கேட்காம அலட்சியப்படுத்துறவங்க, நீங்க அவங்களுக்கு முன்னால அவரை கண்டுக்காம விடுறதா அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறான். அதுக்கப்புறம் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் எப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்தாலும் பெருமானார் எழுந்து நின்று அவரை வரவேற்று சொல்லுவாங்களாம், யாருடைய விஷயத்திலே அல்லாஹ் என்னை கண்டித்தானோ அந்த தோழரை வருக. யார் விஷயத்தில் அல்லாஹ் என்னை கண்டித்தானோ அந்த தோழரை வருகன்னு சொல்லுவாங்க. அவரை அப்படி மரியாதை கொடுப்பாங்க. என்ன யாருடைய வெளிப்படையான விஷயத்தை பார்த்து யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அப்படிங்களா? சொர்க்கத்தில் அதிகமாக இருக்கிற மக்கள் வெகுளி தான், ஒன்றும் தெரியாத சாதா சீதா மக்கள். அவங்களாம் தான் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களே, அவங்க தான் ஒன்றுமே தெரியாது பாவம். அந்த மக்களை நேசிக்கணும், அவங்கள்ட்ட பிரியமாக பேசணும், அவங்கள உட்கார வச்சு நம்ம துவா கேட்டு ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்லணும். துவா கபூல் ஆகிடும். கல்யாண வீட்டில் நம்ம பெரிய பெரிய கல்யாணம் வைக்கிறோன்னு சொன்னால் அந்த விருந்துகளில் ஏழை மக்கள் வந்தால் வசதியானவங்களை நாம் 3 தடவை வாங்கன்னு சொல்கிறோம்னா ஏழை மக்கள் வந்தால் 10 தடவை வாங்கன்னு சொல்லணும். அவங்கள கூட்டு போய் உட்கார வைக்கணும், உட்காருங்க, அவங்கள கண்ணியமாக சாப்பிட வைக்கணும், கண்ணியப்படுத்தணும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் பெரிய பரக்கத்து உங்களுக்கு வரும். ஏழைகளை கண்ணியப்படுத்தினால் பெரிய கண்ணியம் வரும். பெருமானார் சொன்னாங்க, ஏழைகளால் தான் நீங்கள் உணவளிக்கப்படுகிறீர்கள். ஹதீஸுங்க, இன்னமா துர்ஸகூன வ துன்ஸரூன பிதுஅஃபாஇக்கும். உங்களில் உள்ள ஏழை மக்களால் தான் உங்களுக்கு ரிஸ்க் அல்லாஹ் தர்றான், உங்களுக்கு உதவி செய்கிறான். அதனால் எப்பவும் ஏழை எளிய மக்கள் வந்தால் என்ன வேலை இருந்தாலும் அவற்றை கொஞ்ச நேரம் காத்துருங்க, நான் வேலையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு பணிவாக சொல்லிவிட்டு வேலையை முடிச்சுட்டு அவரை கண்ணியமாக பேசுங்க. அவருக்கு உதவி செய்கிறதுலாம் அப்புறம், அல்லாஹ் தான் சொல்லுவான். உதவிலாம் அப்புறங்க, கனிவான வார்த்தையை சொல்லுங்க அம்மா. உதவி செய்கிறது கொடுக்கறதெல்லாம் அப்புறம், கனிவான வார்த்தை இருக்கு இல்லையா? ஒரு பணக்காரர் நம்மள்கிட்ட இப்படி சொல்லிட்டாரு, அது அவனுக்கு நீங்கள் கொடுக்குற பல 1000 ரூபாய்க்கு நிகராக இருக்கும். ஒரு எவ்வளோ பெரிய மனுஷங்க, ஏன்டா 2 வார்த்தை அழகாக பேசிட்டாருமாங்க. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு எவ்வளோ அழகான வசியத்து பாருங்க. ஏழைகளை நேசிக்குமாறும் ஏழைகளோடு நெருக்கமாக இருக்குமாறும் எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்தாங்க. முதலாவது விஷயம். 2வது விஷயம் என்ன? உலக விஷயங்களில் எப்போதுமே என்னை விட கீழுள்ளவர்களை பார்க்குமாறு சொன்னாங்க, மேலே உள்ளவங்களை பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் நம்ம பார்வைக்கு பெருசாக தெரியணும்னா நம்மளை விட கீழே உள்ளவங்களை பார்க்கணும், நம்மளை விட மேலுள்ளவர்களை பார்க்கவே கூடாது. இது அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நாம் உயர்ந்த நிலையில் பார்ப்பதற்கு உதவி செய்யும். இது 2வது அறிவுரை. 3வது சொன்னாங்க, உறவுகள் புறக்கணித்தாலும் அரவணைத்து வாழுமாறு சொன்னாங்க. உறவுகள் விஷயத்தில் அரவணைத்து வாழணும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சொல்லப்போனால் சண்டைக்கார உறவுக்காரனுக்கு தர்மம் செய்யணும்னு சொன்னாங்க. அதான் சிறந்த தர்மம். சண்டை பிடிச்சி இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட கொடுங்க, அவனுக்கு போய் உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. நான் ஜும்மாவில் சொன்னேன்னா இல்லையா, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து இன்னொரு பாலம் இருக்கும் பாருங்க,
அந்த பாலத்தில் எதுக்கு நிறுத்தி வைக்கப்படும் தெரியுமா? உலகத்தில் பேசாமல் இருந்திருப்போம், சண்டை போட்டிருப்போம் இல்லையா? இவங்களை எல்லாம் மறுமை பெருவெளியிலையும் இந்த பகை நீடிக்கும். இவர் அவரை பார்க்க மாட்டார், அவர் இவரை பார்க்க மாட்டார். புரியுங்களா? சிராத்து முஸ்தகீமை தாண்டி அங்கேயும் சில பேர் வரட்டு கேஸ்லாம் இருக்குமா இல்லையா? அங்கேயும் பார்க்க மாட்டான், அப்படி திரும்பி நிற்பான். அல்லாஹ் கூப்பிட்டு இங்கே வாயா, இங்கே வாங்க கூப்பிட்டு அவர்கிட்ட பேசு, அவர்கிட்ட சலான் சொல்லு. நஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில், உள்ளத்தில் இருக்கிற அந்த வஞ்சகம் குரோதம் எல்லாத்தையும் அல்லாஹ் எடுத்துட்டு எல்லாம் சகோதரராக சொர்க்கத்துக்கு போங்க. அதுக்கு தாங்க நிறுத்தி வைக்க போகிறது. அப்போ எல்லாத்தையும் சகோதரராக சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு தான் அந்த கந்தராங்கிற பாலத்தை நிறுத்தி இங்கே நமக்கு மத்தியில் ஏற்பட்ட எல்லா சச்சரவுகள் எல்லாத்தையும் மறந்து சொர்க்கத்தில் பகை இல்லை, எல்லாமே உறவு தான். அதனால் உறவுகளுக்கு நல்ல செய்யுங்க. வெளியிலிருந்து வரக்கூடிய யாரோ எவரோ ஒருத்தருக்கு தர்மம் செய்கிறத விட நீங்கள் யாருக்கு உங்கள் சொந்தத்தில் உள்ளவங்களுக்கு செய்யுங்க. அதனால தான் மார்க்கம் சொந்த ஊருக்கு தர்மம் செய்ய சொல்லுது. மார்க்கத்தில் ஊரு தேசங்கிற பாகுபாடெல்லாம் இல்லை. ஆனால் சில விஷயங்களில் உள்ளூர் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் மார்க்கத்தில் இருக்குது. ஜக்காத்து கூட அவன் சொந்த ஊருக்குள்ள தான் கொடுக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல ஒருத்தன் தன்னுடைய சொந்த ஊர் அல்லாத வேற ஊர் ஏழைகளுக்கு தர்மம் கொடுத்தா தர்மம் செல்லாது. ஹனஃபி மதுஹப்ல மக்ரூஹ். நீங்கள் ஜக்காத்து பல்லப்பட்டிக்கு கொடுக்காம வேற எங்கேயாவது கொடுத்தா மக்ரூஹ். எப்போ கொடுக்கலாம்? இங்கே யாருக்கும் தேவையில்லை, இங்கே எல்லாம் தண்ணீரை ஆயிட்டாங்க, அப்போ தான் அடுத்த ஊரை பற்றி யோசிக்கலாம். இங்கே நம்ம கூட இருக்கிற மக்கள் தினசரி நம்ம பார்க்குறோமா இல்லையா? இவங்களை விட்டுட்டு யாருக்கு போய் இங்கே கொடுக்க முடியும்? மார்க்கம் அதையெல்லாம் கவனிக்கும். இங்கே மார்க்கம் அதைத்தான் விரும்புது. உறவுகளை நேசிக்க சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, யாரிடமும் எதையும் கேட்காதீர்கள், அல்லாட்ட கேளுங்க, அல்லாவுடைய கதவை தட்டுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ்ங்கிற சின்ன பிள்ளைக்கு அறிவுரை சொல்லும் போது சொன்னாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், கேட்டா அல்லாட்ட கேளுங்க. வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உதவி அல்லாட்ட உதவி செய்யுங்க. இப்போ மனிதர்கள்ட்ட கேட்கவே கூடாதா அப்படின்னா மனிதர்களிடம் தேவை ஏற்பட தான் செய்யும். உலகம் எல்லாரும் சார்ந்து இருக்கிற வாழ்க்கை தான். சரிங்களா? ஒரு மனிதரிடத்தில் நம்முடைய தேவையை முறையிடுவதற்கு முன்னால 2 ரக்காத்து ஹாஜத்து நஃபில் தொழுதுட்டு, யா அல்லாஹ் இந்த நபரிடத்தில் எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த நபருடைய உள்ளத்தில் என் தேவையை நிறைவேற்றுகிற எண்ணத்தை நீ போடுவாயாக அப்படின்னு அல்லாட்ட கேட்டுட்டு அவர்கிட்ட போங்க. புரியுங்களா? எல்லாம் என்ன நபர்கிட்ட எனக்கு தேவை இருக்குது, அதை நான் ஒன்றை தான் ஒப்படைக்கிறேன், அவர் என் தேவை விஷயத்தில் அக்கறை செலுத்த வைப்பது உங்க கையில் இருக்குது. இப்படி நீங்கள் செஞ்சுட்டா நீங்கள் அல்லாட்ட கேட்டவராகிடுவீங்க. நீங்கள் மனுஷன் தேவையை முறையிட்டாலும் யார்கிட்ட கேட்டவராக? அல்லாஹ்விடத்தில் கேட்டவராக ஆயிடுவீங்க. அடுத்து சொன்னாங்க, 5ஆவதாக சொன்னாங்க, உண்மையை பேசுங்க. கசப்பாக இருந்தாலும் மார்க்க விஷயங்கள் கஷ்டமாக இருந்தாலும் எது மார்க்கமோ அதை சொல்லிடணும். 4 பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். அல்லாஹ்வுடைய தீனை சொல்வதில் எந்த விதத்திலும் சமரசங்கிறதே கிடையாது. தீனை சொல்வதில் சமரசம் இல்லை. தீனை சொல்லித்தான் ஆகணும். அது பலருக்கு கஷ்டமாகவும் இருக்கலாம், நாம் அதை சொல்லிடணும். அடுத்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யாரையும் அஞ்சக்கூடாது, யாரையும் பயப்படக்கூடாது. மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு தான் பயப்படணும். 7ஆவதாக சொன்னாங்க, இதைத்தான் அன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பதை அதிகமாக சொல்லிக்கொண்டே இருங்கள். அது சொர்க்க கருவூலங்களில் ஒன்று. இன்ஷா அல்லாஹ் இந்த 7இல் முடிந்ததை நாம அமல் செய்வதற்கு என்ன செய்வோம்? முயற்சிப்போம். அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. எங்களுடைய எல்லா சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஆயுளிலே பரக்கத் செய்வாயாக, ஹலாலான ரிஸ்கிலே பரக்கத் செய்வாயாக, மனைவி மக்களில் பரக்கத் செய்வாயாக, தொழில் துறைகளில் பரக்கத் செய்வாயாக. நீ தந்திருக்கிற நிஅமத்துகள் யாவற்றிலும் பரக்கத் செய்வாயாக. நோய் இல்லாத கடன் இல்லாத வாழ்க்கை தருவாயாக. மருத்துவமனை துயரங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அருள்மலையை இறக்கி எங்கள் பூமியை செழிக்கச் செய்வாயாக. என்றென்றும் நீராதாரம் நிறைந்த பூமியாக எங்கள் பூமி ஆக்குவாயாக. பலம் நிறைந்த பூமியாக எங்கள் மண்ணை
முழுமையாக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய அருள்முறை இறக்குவாயாக. வறட்சியிலிருந்து பஞ்சத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கடுமையான வெயில் பொசிக்கு கொண்டிருக்கிறது ரஹ்மானே. வரக்கூடிய நாட்களிலே தண்ணீர் தட்டுப்பாடுக்கான அறிகுறிகள் இருக்கிறது ரஹ்மானே. வானத்திலிருந்து பரக்கத்தான மலையை தந்து குளிரச் செய்வாயாக. எங்கள் உள்ளங்களையும் எங்களுடைய மண்ணையும் குளிர செய்வாயாக. யா அல்லாஹ் பலரும் பல தேவைகளுக்காக துவா செய்யுமாறு எங்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் எல்லாருடைய எல்லா கோரிக்கைகளையும் நீ நிறைவேற்றுவாயாக. நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற எங்கள் சகோதரர்கள் எல்லோருக்கும் ஷிஃபாவை தருவாயாக. கருணையில் ரஹ்மானே, அவர்களிலே குறிப்பாக சிலர் சொன்னிருக்கிற யா அல்லாஹ் மாமாஞ்சி நசீர்பாய் அவர்களுக்கு ஷிஃபாவை தருவாயாக. எங்களுக்கு பெயர் தெரியாத யாரெல்லாம் எந்தெந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ ஷிஃபாவை தருவாயாக. அது புற்றுநோயோ வேறு நோய்களோ எல்லோருக்கும் ஷிஃபாவை தருவாயாக. யா அல்லாஹ் நிவாரணம் உன் கையில் இருக்கிறது ரஹ்மானே. நீதான் நோய்களை குணப்படுத்தக்கூடியவன் ரஹ்மானே. உன்னுடைய நாட்டமும் அருளும் இணைந்து விட்டால் ஒரு நொடியிலே குணம் கிடைத்து விடும் ரஹ்மானே. யா அல்லாஹ் எப்படிப்பட்ட நோயாளிகளுடைய நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் மிக்கவன் யா அல்லாஹ். எந்த காரியமும் உனக்கு கஷ்டமல்ல யா அல்லாஹ். எல்லா காரியங்களும் உனக்கு இலகுவானது யா அல்லாஹ். எங்கள் நோயாளிகள் எல்லோருக்கும் ஷிஃபாவை தருவாயாக. கருணையில் ரப்பே, எங்களிலே சிலர் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் ரஹ்மானே. அவர்களுக்கெல்லாம் சாலிஹான குழந்தைகளை தருவாயாக. ஆண் பெண் குழந்தைகளை கொடுத்து அவர்களுக்கு கண்குளிசியை தருவாயாக. குழந்தை இல்லை என்கிற அந்த ஏக்கத்தை நீக்குவாயாக, அந்த கவலையை நீக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களை அடிக்கடி எங்களோடு தொடர்புடைய அந்த சகோதரர்கள் அனைவருக்கும் சாலிஹான குழந்தையை தருவாயாக. கடனிலே அல்லல் படுவோருடைய கடன்களை நீக்குவாயாக. வியாபார விஷயங்களிலே சிரமப்படுவோருடைய வியாபாரங்களில் பறக்க செய்வாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக கடனிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் மரண நேரத்திலே கடன் இல்லாமல் மரணிக்க செய்வாயாக. யாருக்கும் எந்த ஹக்கும் பாக்கி இல்லாமல் எங்களை நீ மரணிக்க செய்வாயாக. யாருடைய எந்த உடைமைகளும் எங்களிடத்திலே தெரிந்தோ தெரியாமலோ சிக்கிவிடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த இளைஞர்களுடைய தொழில்களிலே வியாபாரங்களிலே அவர்கள் எடுக்கிற முயற்சிகளிலே பறக்க செய்வாயாக. யா அல்லாஹ் வாலிப வயதிலே வணக்க வழிபாடிலே ஈடுபட்டு உன்னுடைய பொருத்தத்திற்காக இங்கே பள்ளியில் இருக்கிறார்கள் ரஹ்மானே. அவர்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஊரிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது ரஹ்மானே. அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சுமூகமாக முடித்து வைப்பாயாக. பலரும் பல விஷயங்கள் கொடுக்கல் வாங்கலிலே சிக்கியிருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த கொடுக்கல் வாங்கல் வழக்குகள் விவகாரங்கள் அனைத்தையும் நீ இலகுவாக்குவாயாக. யா அல்லாஹ் இன்ன பிற தேவைகள் நாங்கள் மறந்து விட்டாலும் உனக்கு ஞாபகம் இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ் உனக்கு மறதி இல்லை ரஹ்மானே. யா அல்லாஹ் எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய பிள்ளைகள் சிறந்த ஆலிம்களாக ஹாஃபிதுகளாக எதிர்காலத்திலே சிறந்த மக்களாக உருவாக துவா செய்யுமாறு கேட்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. அவர்களது துவாக்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இதர எல்லா தேவைகளையும் நீ பூர்த்தியாக்குவாயாக. பலஸ்தீன சகோதரர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அவர்களுடைய துயரங்களை நீக்குவாயாக. நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. காயத்திலும் உடலெல்லாம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற அந்த சகோதரர்களுக்கு ஷிஃபாவை தருவாயாக. சுஹதாக்களை கபூல் செய்வாயாக. அந்த மண்ணிலே அமைதியை நிலவ செய்வாயாக. யா அல்லாஹ் பைத்துல் மக்திஸை விரைவிலே மீட்டு தருவாயாக. அங்கே தொழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் ஹஜ் செய்யாத எல்லோருக்கும் ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை தருவாயாக. ஹஜ் செய்த எங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை தருவாயாக. ஜியாரத்துடைய பாக்கியத்தை தருவாயாக. கருணையுள்ள ரஹ்மானே, இந்திய முஸ்லிம்களாகி எங்களுடைய நிலைகளையும் சீராக்குவாயாக. ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து எங்கள் நாட்டை பாதுகாப்பாயாக. எங்களை அழிக்க நினைப்பவர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பாயாக. உன்னுடைய ஞானத்திலே அவர்களுக்கு ஹிதாயத்தை எழுதப்படவில்லையானால் அவர்களை தண்டித்து அழிப்பாயாக. உன்னுடைய படையை அவர்கள் மீது இறக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் பலவீனமானவர்கள் ரஹ்மானே. கையேறு நிலையில் இருக்கிறோம் ரஹ்மானே. யாரும் எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை ரஹ்மானே. உன்னையே நம்பி இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னிடமே ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். இந்த நாட்டின் நிலைகளை சீராக்குவாயாக. எங்களுக்கு சாதகமான ஆட்சிகளை கொண்டு வருவாயாக. மத்தியிலும் மாநிலத்திலும் முஸ்லிம்களை எந்த வகையிலும் வதைப்படுத்தாத துன்புறுத்தாத நல்ல ஆட்சியை தருவாயாக. அத்தகைய நல்ல முடிவுகளை தருவாயாக. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் தோல்வியடை செய்வாயாக. யா அல்லாஹ் லைலத்துல் கத்ரை அடைந்து அதன் பாக்கியங்களை பெற்ற மக்களிலே எங்களை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் நீண்ட நடி ஆயுளை
உடல் நோய்கள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், ஆஃபியத்தோடு நல்லறங்களோடு எங்களை வாழச் செய்வாயாக. நாங்கள் மரணிக்கிற நாளை சிறந்த நாளாக ஆக்குவாயாக. உன்னை சந்திக்கிற நாளை சிறந்த நாளாக ஆக்குவாயாக. உன்னை சந்திக்கிற போது நீ எங்களை பொருந்தி கொண்ட நிலையிலே, நாங்கள் உன்னை பொருந்தி கொண்ட நிலையிலே எங்களுடைய மரணத்தை ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய கபருடைய கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக. கபருடைய வாழ்க்கையை லேசாக்குவாயாக. இறந்துவிட்ட எல்லோருடைய கபறுகளையும் ஒளிமயமாக்குவாயாக, பிரகாசமாக்குவாயாக, விசாலமாக்குவாயாக. எங்களையும் அவர்களையும் மறுமையிலே ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட செய்வாயாக. மாஸ்டர் பெருவழியின் கஷ்டங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. விசாரணையின்றி சொர்க்கம் செல்கிற கூட்டத்திலே எங்களை சேர்ப்பாயாக. பெருமானாருடைய அவர்களை அருகிலிருந்து பார்க்கிற அந்த பாக்கியத்தை தருவாயாக. உன்னுடைய திருலிகாவுடைய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நாளை தினம் 27வது நாளாக இருக்கிற ரஹ்மானே, பெரும்பாலான அறிஞர்கள் கருத்துப்படி லைலத்துல் கத்ராக இருக்கிறது ரஹ்மானே. அந்த இரவிலே எங்கள் உள்ளங்களில் தோன்றுகிற சிந்தனைகள் எல்லாம் நல்லவையாக ஆக்குவாயாக. தீய எண்ணங்கள் வராமல் பாதுகாப்பாயாக. சொல்லிலும் செயலிலும் பாவங்கள் நிகழாமல் பாதுகாப்பாயாக. ஒவ்வொரு நொடியும் உனக்கு பொருத்தமான அமல்கள் தவிர வேறு எதுவும் எங்களிடமிருந்து வராமல் பாதுகாப்பாயாக. ஈதுடைய இரவிலே உன்னுடைய மகத்தான பரிசை பெற்ற, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மக்களாக எங்களை ஆக்குவாயாக. இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் ரமதானை ஆரோக்கியத்தோடு அடைந்து நல்லறங்கள் செய்கிற வாய்ப்பினை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் சகோதரர்கள் கேட்டவைகளிலே எந்த துஆக்களை மறந்து விட்டோமோ அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாயாக. இந்த துஆவினுடைய விசேஷமான அருளாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களது பொருட்டாலும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், மீண்டும் கேட்கிறோம், எங்களுக்கு அருள்மலையை தருவாயாக. சக்கீனாவுடைய மலையை தருவாயாக. ரஹ்மத்துடைய மலையை தருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸன وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله